ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியபுக். இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியில இன்றைய வகுப்புல 8th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல இயல் 4 தான் பார்க்க போறோம். இன்றைய வகுப்புல ஒரே ஒரு இயல்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி மொழித்திறன் பயிற்சி பகுதி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம மூன்று இயல்களா பார்த்தோம். 6th 7th இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்த ஃபர்ஸ்ட் 3 இயல்களுமே ஒரே வீடியோ பதிவுல நம்ம கொடுத்திருந்தோம். பட் இந்த பகுதி மட்டும் இந்த ஒரே ஒரு இயல் மட்டும் தான் கவர் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயல் 4 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. இதுல கொடுத்திருக்க இலக்கணமும் இம்பார்ட்டன்ட், மொழியை ஆள்வோம் பகுதியும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மொழியை ஆள்வோம் பகுதியில நம்மளுக்கு நிறுத்தல் குறியீடு பத்தி கொடுத்திருக்காங்க. இது நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடியது. கட்டாயம் 2 to 3 வினாக்கள் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ல இடம்பெறும் நிறுத்தல் குறியீடுகள்ல. சோ அதனால அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அண்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கான்செப்டும் நிறைய இருக்கு. அந்த காரணத்தினால இன்றைய வகுப்புல இந்த இயல் 4 மட்டும் பார்க்கலாம். அடுத்தடுத்த வகுப்புகள்ல ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி 6th 7th 8th ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ்க்கான இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி வகுப்புகள் அப்லோட் பண்ணிட்டோம். அதை நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த இயல் 4ல இலக்கண பகுதியா எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வேற்றுமையை பத்தி கொடுத்திருக்காங்க. மேம், வேற்றுமை நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்ல இல்லையே, அப்புறம் எதுக்கு நாங்க இதை படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் படிக்கணும். இது தெரியல அப்படின்னா சந்திப்புழை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஓகேங்களா? சோ அப்ப இது படிச்சாதான் வல்லின மிகுமிடம் மிகாயிடங்கள் பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அங்க கிளாரிட்டி கிடைச்சாதான் உங்களுக்கு சந்திப்பிழை கரெக்டா எழுத முடியும். சந்திப்பிழையிலையும் 2-3 கேள்விகள் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இடம்பெற்றுடும். சோ அதனால இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதிகள். இப்போ வேற்றுமை அப்படின்னா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். இப்ப அண்ணன் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலயும் இதை அண்ணன்னே பயன்படுத்த முடியுமா அப்படின்னா பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. ஆனா பயன்படுத்தினீங்கன்னா அந்த தொடருக்கான பொருள் நம்மளுக்கு சரியா விளங்காது. ஒரு சில இடத்துல அண்ணன்னு பயன்படுத்தணும், ஒரு சில இடத்துல அண்ணான்னு பயன்படுத்தணும், ஒரு சில இடத்துல அண்ணனுக்குன்னு பயன்படுத்தணும், ஒரு சில இடங்கள்ல அண்ணனை அண்ணனால் அப்படின்லாம் பயன்படுத்தணும். சோ அந்த அந்த அண்ணன் அப்படிங்கறதோட அந்த உருவு, ஒரு சில உருவுகள் சேர்ந்து வரும் பொழுதுதான் நம்மளுக்கு பொருள் வேறுபடுத்தி அறிய முடியும். எல்லா இடங்கள்லயும் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு அந்த பொருள் வேறுபாடு தெரியாது. ஓகேங்களா? சோ அப்ப பொருளை வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளை வேறுபடுத்தி அறிந்து கொள்வதுதான் வேற்றுமை. அதற்கு உதவக்கூடிய உறுப்புகள் தான் வேற்றுமை உறுப்புகள். அதை பத்தி தான் இந்த லெசன்ல கொடுத்திருக்காங்க. இந்த லெசன், அதாவது வேற்றுமை உறுப்புகளை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அதை படிச்சிருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இங்க பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டான். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை அப்படின்றோம். சோ இப்போ இந்த பேராகிராஃப் நம்ம படிக்கும் போது ஒரு சில இடங்கள்ல சரியான பொருள் புரியாது. எடுத்துக்காட்டா பாவை அண்ணன் பார்த்து அப்படிங்கிறோம். பாவை அண்ணனை பார்த்துன்னு வந்திருந்தா நம்மளுக்கு எளிதா புரிஞ்சிருக்கும். பாவை அண்ணன் பார்த்து, இதுல பாவை அண்ணனை பார்த்தாலா அண்ணன் பாவைய பார்த்தாங்களாங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அண்ட் எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது. அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா, அண்ணன் சொன்னதுனால அண்ணன் கிட்ட போய் கேக்குறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படின்னு கேட்டிருந்தா இன்னும் தெளிவா பொருள் விளங்கி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு தொடர்ல ஒரு சில உருவுகள் இடம்பெறாதனால அந்த பொருளை அறிந்து கொள்வது கடினமாக இருக்கும். அப்ப இதை எளிதாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த ஒரு சில உருவுகளானது இடம்பெறணும். அப்படிப்பட்ட அந்த உருவுகளைத்தான் வேற்றுமை உருவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பத்திய இப்படி மாத்தி கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த பத்திய நீங்க படிக்கும்போது உங்களுக்கு எளிதா பொருள் புரியும். பாவை அண்ணனை பார்த்து, அண்ணனை இந்த இடத்துல ஐங்கிற அந்த உருவானது இந்த அண்ணனோட சேர்ந்திருக்கு பாருங்க. அண்ணனை பார்த்து, அண்ணா, இங்க அண்ணன்கிறது என்னன்னு மாறிடுச்சு, விழித்தொடரா. அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால், அதாவது இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவிங்கிறது இல்லாம இந்த அண்ணனால் என்னால செய்ய முடியும்னா அந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் அப்படின்றாங்க. என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதை விட என் அண்ணனுடைய உள்ளம் அல்லது என் அண்ணனது உள்ளம், இந்த அது அப்படிங்கிறது இந்த அண்ணனோட சேர்ந்திருக்கு. அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு, என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டுங்கிற சொல்றதுக்கு பதிலா என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. சோ இப்போ இந்த பேராகிராஃப படிக்கும் பொழுது நம்மளுக்கு எளிதா பொருள் விளங்கிருச்சு. ஆனா இந்த பேராகிராஃப படிக்கும் போது அவ்வளவு எளிதாக பொருள் விளங்காது. அதாவது நீங்க ஒரு
6th ஸ்டாண்டர்ட் பையன் கிட்ட கொடுத்து இதை படிக்க சொல்றீங்க அப்படின்னா அப்ப அவனுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதே பையன்கிட்ட இந்த பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா அவன் எளிதா புரிஞ்சுக்குவான். சோ அப்ப ஒரு பொருளை வேறுபடுத்தி அண்ணன்கிற ஒரு வார்த்தையானது வெவ்வேறு இடங்கள்ல வரும் பொழுது வெவ்வேறு பொருளை குறிக்குது. அண்ணனுடைய, அண்ணனால், அண்ணனுக்கு, அண்ணனது, அண்ணனுடைய உரிமையானது, அந்த மாதிரி வெவ்வேறு பொருள்கள்ல வருது. சோ இதத்தான் வந்து ஒரு பெயர் சொல்லுடைய பொருளை, அண்ணாங்கிறது ஒரு பெயர் சொல் தான், அந்த பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தக்கூடிய இந்த முறையைத்தான், வெவ்வேறு சொற்களால் வேறுபடுத்தக்கூடிய இந்த முறையைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அததான் இந்த பத்தியில நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ணன் என்னும் பெயர் சொல் அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகிறது. அண்ணன் என்னும் பெயர் சொல்லுடன் ஐ, இந்த இடத்துல ஐ சேர்ந்திருக்கு, இந்த இடத்துல ஆள், இங்க ஆள் சேர்ந்திருக்கு, இங்க கூ சேர்ந்திருக்கு. கு, இன், அது போன்ற அசைகள் இணைந்து சொல்லின் அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துது. இவ்வாறு ஒரு பெயர் சொல்லுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டக்கூடிய அந்த முறையை தான் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, அந்த உருவுகள் இருக்குல்ல, அதுதான் அதாவது அந்த அசைகள்னு சொல்றோம்ல, இந்த இடத்துல அந்த பெயர் சொல்லோடு சேரக்கூடிய அந்த அசைகளை தான் அசைகள் தான் இந்த கு, ஐ, ஆல், ஆ, அடுத்தது அது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அசைகள். அப்ப பெயர் சொல்லுடன் இணைக்கப்படக்கூடிய அந்த அசைகளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேற்றுமை உருவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதான்? சோ அடுத்தது இங்க தெரிந்து கொள்வோம் பகுதி கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி, அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. ஏன்னா வேற்றுமை உருவுங்கிறது வேற, சொல்லுருவுங்கிறது வேற. ஆனா ரெண்டையுமே பயன்படுத்தினாலுமே நம்மளுக்கு ஒரே பொருள் வர மாதிரியும் அமையும் ஒரு சில தொடர்கள். அதற்காகத்தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா சில இடங்களில் உருவுகளுக்கு பதிலாக, அதாவது இந்த வேற்றுமை உருவுகளுக்கு பதிலாக முழு சொல்லுமே, இந்த மாதிரி கூ, ஆல், ஐ, இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்து மட்டும் வராம, ஒரு எழுத்து 2 எழுத்து மட்டும் சேர்ந்த அந்த அசை மட்டும் வராம, அதாவது இந்த அசையை பிரிச்சுட்டீங்க அப்படின்னா இதற்குன்னு தனிப்பொருள் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, சோ இப்ப இந்த அசை வேற ஒரு பெயர் சொல்லோட சேர்ந்தாத, இப்ப அண்ணனைங்கும் போது ஐன்னு மட்டும் பிரிச்சீங்கன்னா பொருள் கிடையாது. அண்ணன் கூட்டல் ஐ, அண்ணனைங்கும் போதுதான் புரியும். அதே மாதிரிதான் அண்ணனால் போது அண்ணன் கூட்டல் ஆள், அப்பதான் அண்ணனால்னு சேரும். அப்ப அந்த ஆள் மட்டும் இருந்துச்சுன்னா பொருள் தராதுல்ல. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் அசைம்பாங்க. இந்த அசை சொற்களுக்கு பதிலா ஒரு முழு சொல்லை கூட ஒரு சில நேரங்கள்ல இடம்பெறும். அந்த மாதிரி இடம்பெறக்கூடிய அந்த முழு சொற்கள் வேற்றுமை, அதாவது முழு சொற்களும் வேற்றுமை உருவா வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை வேற்றுமை உருவுன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லுருவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ அதாவது வேற்றுமை உருவிற்கு பதிலாக ஒரு சில நேரங்களில் முழு சொற்களே அந்த வேற்றுமை உருவு வர வேண்டிய இடங்களில் வரும். சோ அப்படி வரக்கூடிய அந்த உருவுகளை சொல்லுருவுகள்னு சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டா இங்கேயே கொடுத்திருக்காங்க பாருங்க, ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். தூரிகைன்னா அந்த அந்த படம் வரைய பயன்படுத்தக்கூடிய அந்த பேனான்னு சொல்றோம்ல, அதுதான். சோ அப்ப ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார், இந்த இடத்துல ஆள் வருதா. சோ இதுல ஆள் என்பது வேற்றுமை உருவாக வந்துள்ளது. அதே தொடரை வந்துட்டு இப்படி கூட மாத்தலாம், ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார், அதாவது பேனாவை கொண்டு ஓவியம் தீட்டினாருங்கிறோம். இந்த இடத்துல கொண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வருது, கொண்டுங்கிறதுக்கு பொருள் இருக்கு. சோ அப்ப இதில் கொண்டு என்பது சொல்லுருவாக வந்தது. இந்த மாதிரி ஒரு சொல்லே வந்துச்சு அப்படின்னா அது வந்து சொல்லுருவு. ஆனா இந்த பெயர் சொல்லோடு இணைந்து வரக்கூடிய அசை, இந்த ஆள்ங்கிற அசைங்கிறது வந்து வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ அடுத்தது வேற்றுமையுடைய வகைகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற்றுமை 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமைன்னு 8 வகைப்படும். இதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும், அதாவது ஃபர்ஸ்டுக்கும் லாஸ்டுக்கும் வேற்றுமை உருவுகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன கிடையாது, உருவுகள் கிடையாது. பர்டிகுலரா இதுதான், இந்த உருவு வந்துச்சுன்னா இத்தனாம் வேற்றுமைன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலரான உருவுகள் கிடையாது. இரண்டு வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் இருக்கக்கூடியது, அதாவது 2, 3, 4, 5, 6, 7, இந்த 6 வேற்றுமைகளுக்கு மட்டும்தான் உருவுகளானது இருக்கு. அதாவது 2ல இருந்து 7ஆம் வேற்றுமை உருவு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 6 வேற்றுமை வகைகளுக்கு மட்டும்தான் இந்த உருவுகளானது இடம்பெறுது. ஓகேங்களா, அடுத்தது இன்னொன்னு, இங்க வேற்றுமை தொடர்னா என்ன, வேற்றுமை தொகைனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்கம் புரியும். என்னன்னா ஒரு தொடர்ல வேற்றுமை உருவுகள் இடம்பெற்று வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடர்கள்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க
பாவை அண்ணனை பார்த்து, இது வந்து ஒரு வேற்றுமை தொடர். ஏன்னா இந்த இடத்துல வேற்றுமை உருவான ஐயானது இடம்பெற்றிருக்கு. சோ இது வேற்றுமை தொடர். ஓகேங்களா? இதுவே ஒரு சென்டென்ஸ்ல இந்த மாதிரியான வேற்றுமை உருவுகள் இடம்பெற வேண்டிய இடத்துல இடம்பெறாமல் மறைந்து வந்துச்சு அப்படின்னா, மறைந்து வந்து பொருள் தந்தால் அதை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறித்து அடுத்து 5th யூனிட்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இயல் 5ல வேற்றுமை தொகை பத்தி கொடுத்திருப்பாங்க. தொகை 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 தொகாநிலை அதை பத்தி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் அடுத்தடுத்து வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தொடர்ல வேற்றுமை உருவுகள் இடம்பெற்றிருந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடர். அதுவே அந்த உருவுகள் மறைந்து வந்தும் அதே பொருள்ல வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகை. ஒரு பொருள் மறைஞ்சிச்சுனாலே அத தொகைன்னு சொல்லுவாங்க. ஒரு தொடர்ல வேற்றுமை உருவு மறைஞ்சுன்னா அது வேற்றுமை தொகை. அதுவே ஏதாவது ஒரு பண்பு ஆகி வரக்கூடிய ஒரு உருவு மறைந்து வருது அப்படின்னா அது பண்பு தொகை. அந்த மாதிரி நிறைய தொகைகள் இருக்கு. சோ அதை பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்போ இதுல முதல் வேற்றுமை அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. முதல் வேற்றுமை அப்படிங்கிறது பெரும்பாலான சொற்றொடர்கள்ல எழுவாய், செயப்படுபொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உருவுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பாக பொருளை தருவது முதல் வேற்றுமை. அதாவது ஒரு தொடர் இருக்கு அப்படின்னா அதுல மூன்றும் இடம்பெறலாம். ஒரு சில நேரங்கள்ல 2 மட்டும் இடம்பெறும். அதாவது எழுவாயும் பயனிலை மட்டும் இடம்பெறும். ஒரு சில தொடர்கள்ல எழுவாய், பயனிலை, செயப்படுபொருள் 3மே இடம்பெறும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கிறதுல எழுவாயோட எந்த ஒரு அசை சொல்லும் சேராம, ஏதாவது இந்த வேற்றுமை உருவுகள் எதுவும் சேராம எழுவாய் தனித்து நின்னே பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து முதல் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இதுல எழுவாய் தனித்து நின்னுதானே பொருள் தருது. அதனால இதை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பாவை வந்தாள். இதுல எழுவாய் யார் அப்படின்னா இந்த பாவைங்கிறது தான் எழுவாய். ஓகேங்களா? அவ என்ன செய்தாள்? வந்தாள். அப்ப வந்தாள்ங்கிறது இந்த எழுவாயுடைய பயனிலை. இந்த எழுவாய் செய்யக்கூடிய அந்த செயல்தான் பயனிலை. அப்ப எழுவாய் என்னது? பாவை என்ன பண்ணா? வந்தாள். அவ்வளவுதான். அப்ப எழுவாய் பயனிலை மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. இந்த எழுவாயோட எந்த ஒரு வேற்றுமை உருவும் பாவையால், பாவையை, பாவைக்கு அப்படின்னு அந்த கூ, ஐ, ஆளு, இன்னு, அது, கண்ணுன்னு எந்த ஒரு உருவும் சேர்ந்து வரவில்லை. அப்போ எழுவாய் மட்டும் தனித்து நின்று பொருளை தருது. இந்த மாதிரி இயல்பா எழுவாய் தனித்து நின்று பொருளை தந்துச்சுன்னா அததான் வந்து முதல் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எழுவாய் மட்டும் வர்றதுனால எழுவாய் வேற்றுமைனும் இன்னொரு பெயர் இருக்கு. புரியுதுங்களா? அடுத்தது இந்த செயல்படு பொருள்னா என்னன்னு யாருக்குமே ஒரு சிலருக்கு தெரியாதுல்ல. அது இங்க அடுத்த தொடர்ல கொடுத்திருக்காங்க. இங்க சொல்றேன். இப்போ இரண்டாம் வேற்றுமைக்கான உருவு என்ன அப்படின்னா ஐங்கிறது தான் இரண்டாம் வேற்றுமை உருவு. நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஐயாளுக்கு இன்னதுக்கன் அப்படிங்கிறது வந்து வேற்றுமை உருவுகள். ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு, ஆள்ங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு. அதாவது ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. அப்ப மீதி இருக்கிறத அப்படியே போடுங்க. இது செகண்ட், இது தேர்டு, இது 4th, இது 5th, இது 6th, இது 7th. அவ்வளவுதான். அப்போ இரண்டாம் வேற்றுமைக்கான உருவு எதுனா ஐ. சோ அந்த இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ என்பதாகும். இப்போ இங்க 2 தொடர் கொடுத்திருக்காங்க. கபிலர் பரணரை புகழ்ந்தார். அடுத்தது கபிலரை பரணர் புகழ்ந்தார். ரெண்டுமே ஆப்போசிட். இந்த இடத்துல கபிலர் யார புகழ்றாரு? பரணரை புகழ்றாரு. ஆனா இந்த இடத்துல பரணர் கபிலரை புகழ்றாரு. அப்படியே மாறுது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல பரணரை அப்படின்னு வருதா? அப்ப இந்த இடத்துல ஐங்கிற அந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது இடம்பெற்றிருக்கா? அப்ப கபிலர் பரணரை புகழ்ந்தாருங்கிறது என்ன தொடர்னு கேட்டாங்கன்னா வேற்றுமை தொடர்னு சொல்லணும். ஏன்னா வேற்றுமை உருவு இடம்பெற்றிருக்கிறதுனால வேற்றுமை தொடர். ஓகேங்களா? இப்போ இந்த தொடர்ல கபிலர் அப்படிங்கிறது எழுவாய். ஓகேங்களா? பயனிலை என்ன? அவங்க என்ன செயல் செஞ்சாங்க? புகழ்ந்தாங்க. அதுதான் பயனிலை. ஓகேங்களா? அப்ப யார புகழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுல்ல. இந்த பயனிலை இருக்குல்ல, இது எந்த கருவி கொண்டு செஞ்சாங்களோ அதைத்தான் செய்யப்படு பொருள்பாங்க. அப்போ பரணரைத்தான் புகழ்ந்தாங்க. அப்போ இதுதான் வந்து செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தொடர்ல எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலையானது அமைந்திருக்கு. இதுல இந்த ஐங்கிற வார்த்தை உருவானது சேரக்கூடியதுதான் செய்யப்படு பொருளாக அமைந்திருக்கு. எப்பவுமே ஒரு தொடர்ல இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு ஐங்கிறது எந்த பெயரோடு இணைகிறதோ அந்த பெயர் தான் வந்து என்னவா மாறும்னா செய்யப்படு பொருளா மாறும். ஓகேங்களா? இப்போ கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படிங்கிறமா, இதுல கபிலர் எழுவாயாகவும் புகழ்ந்தார்ங்கிறது பயனிலையாகுதுன்னா இன்னொன்னு செய்யப்படு பொருள். இந்த செய்யப்படு பொருள்லதான் இந்த ஐங்கிறது வரும். அப்ப ஐங்கிற அந்த வேற்றுமை உருவு எந்த பெயர் சொல்லோட இணையுதோ
எந்த பெயரோட இணையுதோ அந்த பெயரானது என்னவா மாறிடும் அப்படின்னா செயபடு பொருளாக மாறிடும். இப்ப இந்த தொடரை பாருங்களேன். கபிலரை பரணர் புகழ்ந்தார். யார் புகழ்ந்தாங்க? பரணர். அப்ப யார் அந்த தொழிலை செய்யறாங்களோ அவங்கதான் எழுவாய். ஓகேங்களா? அப்ப எழுவாய் பரணர் என்ன பண்ணாரு? புகழ்ந்தாரு. அப்ப அதுதான் பயனிலை. அவர் என்ன பண்ணாரோ அதுதான் பயனிலை. அப்ப பயனிலை தெரிஞ்சிச்சு. புகழ்ந்தார். யாரை புகழ்ந்தார்? கபிலரை புகழ்ந்தார். அப்ப இது செயபடு பொருள். இங்கேயும் பாருங்க, ஐங்கிறது இடம்பெறக்கூடிய அந்த பெயர் சொல் தான் செயபடு பொருளாக மாறிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இந்த ரெண்டு தொடர்லயுமே ஐங்கிற அந்த வேற்றுமை உருவு, இரண்டாம் வேற்றுமை உருவு எந்த பெயரோடு இணையுதோ அந்த பெயர் தான் செயற்படு பொருளாக மாறுது. இந்த மாதிரி ஒரு பெயரை செயற்படு பொருளா வேறுபடுத்தி காட்டுவதுதான். அதாவது கபிலருங்கிறதும் பேருதான், பரணருங்கிறதும் பேருதான். ஆனா இதுல எது எழுவாய் எது செயற்படு பொருள்னு வேறுபடுத்தி காட்டுது பாருங்க. எது வேறுபடுத்தி காட்டுது? இந்த ஐங்கிற அந்த உருவு, இரண்டாம் வேற்றுமை உருவு தான் இந்த தொடர்ல எது எழுவாய் எது செயற்படு பொருள்னு நம்மளுக்கு வேறுபடுத்தி காட்டுது. இதுவே கபிலர் பரணர் புகழ்ந்தார் அப்படின்னா கபிலர் பரணரை புகழ்ந்தாரா இல்ல பரணர் கபிலரை புகழ்ந்தாரா நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ இந்த புகழ்ந்தாருங்கிறது ஓகே பயனிலை. ஆனா எழுவாய் யாருன்னு நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. கபிலரா பரணரா அப்படின்னுட்டு எழுவாய் தெரிஞ்சாதானே செயற்படு பொருள் எதுன்னு சொல்ல முடியும். அப்போ ஒரு தொடர்ல இரு பெயர்கள் இடம்பெறும் பொழுது அதுல ஒரு பெயர் வந்து செயற்படு பொருளா மாறும். அப்ப அந்த செயற்படு பொருளா எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஐங்கிற இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு அந்த தொடர்ல இடம்பெற்றிருக்கும். அந்த எந்த சொல்லோட இது இடம்பெற்றிருக்கோ எந்த பெயரோட இடம்பெற்றிருக்கோ அது செயற்படு பொருளா மாறிடும். ஓகேங்களா? சோ அதான். அப்ப இவ்வாறு ஒரு பெயரை செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை உருவ இரண்டாம் வேற்றுமை என்னன்னு சொல்லலாம்னா செயற்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லலாம். அதாவது முன்னாடி எப்படி எழுவாய் தனித்து நின்று அந்த பொருளை தருது, அதனால அதை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இங்க ஒரு பொருள் ஒரு பெயரை வந்து செயற்படு பொருளா வேறுபடுத்தி காட்டுது. எழுவாயா இல்ல செயற்படு பொருளா நம்மளுக்கு வேறுபடுத்தி காட்டக்கூடியது அந்த பெயரோடு இணையக்கூடிய அந்த வேற்றுமை உருவுதான். அது எதோட இணையுதோ அது செயற்படு பொருளா மாறிடுது அப்படின்னு நம்மளுக்கு வேற்றுமைப்படுத்தி காட்டுது பாருங்க. அதத்தான் செயற்படு, அதனாலதான் இதை வந்து செயற்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இரண்டாம் வேற்றுமையானது எங்கெங்கெல்லாம் இடம்பெறும் அப்படின்னா ஆக்கல் அப்படிங்கிற பொருள் வரக்கூடிய ஒரு தொடர்ல இடம்பெறும். இதுவே ஒரு தொடர் அழித்தலை குறிக்குது அப்படின்னா அந்த இடத்துல இடம்பெறும். அடைதலை குறிக்குதுன்னா அங்க இடம்பெறும். நீத்தல், ஒத்தல், உடைமை, இந்த 6 வகையிலுமே வந்து 6 பொருட்கள்லயுமே வந்து இந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். எடுத்துக்காட்டா இப்ப கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படிங்கிறமா ஐங்கிறது இடம்பெற்றிருக்கா? இந்த ஐங்கிறது என்னது? இரண்டாம் வேற்றுமை உருவு. அப்ப கரிகாலன் கல்லணையை கட்டினான்னா ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. கரெக்டா? சோ கல்லணை அணைய கட்டுறாங்க. அப்ப ஒரு பொருளை ஆக்குறாங்க. உருவாக்குதலைத்தான் ஆக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல கரிகாலன் கல்லணையை கட்டினான்னா உருவாக்குறான், ஆக்குறான். சோ அதனால ஆக்கல் அப்படிங்கிற பொருள்ல இந்த இடத்துல இந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் அப்படின்றமா. அப்ப பெரியார் என்ன பண்ணாரு? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ஒழிக்கிறார்னா அதை அறவே அழிச்சிடுறாருன்னு அர்த்தம். அப்போ அழித்தல் அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடிய தொடர்கள்லயும் இந்த இரண்டாம் வேற்றுமை உருவான ஐயானது இடம்பெற்றிருக்கு. மூட நம்பிக்கைகள் பிளஸ் ஐ போட்டா நம்பிக்கைகளை அப்படின்னு வந்து. ஓகேங்களா? அடுத்தது கோவலன் மதுரையை அடைந்தான் அப்படின்னு வருதா? இந்த இடத்துல ஐ வருதா? மதுரை அடைந்தான், கோவலன் மதுரை அடைந்தான் அப்படின்னு வரும்போது அது வந்து என்னவா மாறிடும்னா வேற்றுமை தொகையா மாறிடும். அந்த இடத்துலயும் வந்துட்டு கோவலன் மதுரையை அடைந்தான்ங்கிற பொருள்ல தான் வருது. ஆனா இந்த உருவு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடர்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த இடத்துல ஐங்கிறது வெளிப்பட்டு வருதா? சோ இப்ப கோவலன் என்ன பண்ணா? அடைந்தான். எங்க அடைந்தான்? மதுரை. அப்ப அடைதல் அப்படிங்கிற பொருள்லயும் வரக்கூடிய பொருள் தொடர்களையும் இந்த இரண்டாம் வேற்றுமை உருவான ஐயானது இடம்பெறும். அடுத்தது காமராசர் பதவியை துறந்தார். இப்ப காமராசர் பதவியை துறந்தார் அப்படின்னா அவர்தான் பதவியை விட்டு விலகுறாரு. ஓகேங்களா? அப்ப ஒரு இடத்துல இருந்து நம்ம விலகுறது இல்ல ஒரு இடத்துல இருந்து நம்ம யாரையா ஒருத்தரை நீக்குறோம் அப்படின்னா அந்த இடங்கள்லயும் அப்போ நீத்தல், விலகுதல் அப்படிங்கிற பொருள், அதாவது விலகுதல், நீக்குதல் இது எல்லாமே நீத்தல் அப்படிங்கிற ஒரு பொருள்ல வரக்கூடியது. சோ அந்த பொருள்கள் வரக்கூடிய தொடர்கள்லயும் இந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். புரியுதுங்களா? அதாவது காமராசர் பதவியை துறந்தார்னா காமராசர் தான் ஆற்றி வந்த பணியிலிருந்து விலகி போறார். அவருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகுறாரு. ஓகேங்களா? அப்ப விலகுதல் அப்படிங்கிற பொருள், அந்த விலகுதல்ங்கிறதா இந்த இடத்துல நீத்தல், தானா வெளியில வருது. ஓகேங்களா? நம்மளா வெளில வருது. சோ அடுத்தது இல்ல அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தர் இப்போ கண்ணனை பதவியை விட்டு நீக்கினேன் அப்படின்ற, கண்ணனை பதவியை விட்டு நீக்கினேன் அப்படின்றோம். அப்ப இந்த இடத்துலயும் ஒருத்தர ஒரு பிளேஸ்ல இருந்து நம்ம வெளில துரத்துறோம்.
சோ அப்ப இல்லைன்னா பதவி மாற்றம் செய்யறோம் அப்படிங்கிற வர பொருள்லயுமே வந்துட்டு அந்த நீத்தல் அப்படிங்கிற பொருள் ஒன்றிலிருந்து வெளியில போறது அல்லது அதை துறந்துட்டு போறது, அதுல இருந்து தள்ளி போறது அல்லது முற்றிலுமாக அதை விட்டு போறது, அந்த மாதிரி நீங்க கூடிய இந்த இடத்துல வந்துட்டு இந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது இடம்பெறும் அப்படின்றாங்க. அடுத்தது ஒத்தல் அப்படிங்கிற பொருள்லயும் இந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். இப்ப தமிழ் நம் உயிரை போன்றது அப்படின்றோம். இந்த ஐ ஆனது இடம்பெற்றிருக்கா, உயிரை போன்றது. அப்ப தமிழ் எதுக்கு ஈக்குவலைஸ் அப்படின்னு ஈக்குவல் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கு ஈக்குவலா பண்றோம். தமிழ்ங்கிறது எதுக்கு ஈக்குவல், நம்மளுடைய உயிருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பொருள் இன்னொன்னுக்கு ஈக்குவல்னு சொல்றதுதான் வந்து ஒத்தல் அப்படிங்கிறது. அதாவது ஒண்ணு வந்து இன்னொன்னுக்கு ஒத்தல் அப்படின்னா இதுவும் சமந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லதான் வந்துட்டு இந்த ஒத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தமிழ் நம் உயிர் போன்றது, உயிரை போன்றது அப்படிங்கும் போது தமிழ் உயிருக்கு ஒத்துடுறாங்க, இதுவும் ஒண்ணுதான் அப்படின்றாங்க. சோ அப்படிங்கும் போது அந்த இடங்கள்ல ஒத்தல்ங்கிற பொருள் வரக்கூடிய தொடர்கள்ல இந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். அடுத்தது உடைமை அப்படிங்கிற பொருள் வர இடங்கள்லயும் வந்துட்டு இந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். எடுத்துக்காட்டா வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் அப்படின்றோம். சோ பெரும் புகழ் யாருக்கு சொந்தமானது, வள்ளுவருக்கு சொந்தமானது இந்த தொடர்ல. அப்ப புகழ் யாருக்கு சொந்தம், வள்ளுவருக்கு. அப்ப அந்த உடைமை அவருக்குடையதானே, அவருடைய உடைமை தானே இந்த இந்த புகழ். சோ அப்படிங்கும் போது அந்த இடங்கள்லயும், அதாவது உடைமை ஒருத்தருடைய உடைமை அப்படிங்கிற பொருள் வர இடங்கள்லயும் தொடர்கள்லயும் இந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது இடம்பெறுது. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவு 6 வகையான பொருள்கள்ல வரும். என்னென்ன பொருள், ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய இந்த 6 வகையான பொருட்கள்ல வரும். சோ அதனால இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 6 வகையான பொருட்கள்ல மட்டும்தான் வருங்கிறதா இதற்கான பொருள். ஓகேங்களா, வேற பொருள்ல வரக்கூடிய தொடர்களுக்கு எல்லாம் வேற வேற்றுமை உருவுகள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவு. இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மூன்றாம் வேற்றுமை உருவு என்னது, ஆள். இந்த ஒன்றைத்தான் நம்ம மூன்றாம் வேற்றுமை உருவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மூன்றாம் வேற்றுமை உருவு வந்து 4 இருக்கு. ஆளும் வரும், ஆண் வரும், ஒடு வரும், ஓடு வரும். இந்த 4மே வந்துட்டு என்னன்னா மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவுகள் தான். ஓகேங்களா, சோ இதுல ஆள், ஆண் ஆகிய 2 மட்டும் கருவி பொருள், கருத்தா பொருள் அப்படிங்கிற 2 வகை பொருட்கள்லயும் வரும். இதுல கருவி பொருள் அப்படிங்கறதையே பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 வகையான உறுப்புகள் கருவி பொருள்லயும் வரும், கருத்தா பொருள்லயும் வரும். ஃபர்ஸ்ட் கருவி பொருள்னா என்ன, கருத்தா பொருள் என்னங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, சோ அப்ப கருவி பொருள்லயும் வரும், கருத்தா பொருள்லயும் வரும். இந்த கருவி பொருளை ஃபர்தரா என்ன பண்றாங்கன்னா 2ஆ கிளாசிஃபை பண்றாங்க, முதற்கருவி, துணை கருவி அப்படின்ட்டு. சோ இப்போ கருவி பொருள் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுல முதற்கருவினா என்ன, துணை கருவினா என்னங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ மரத்தால் சிலை செய்தான் அப்படிங்கிறோமா, அப்ப சிலை எதுல செஞ்சோம், மரத்துல தானே செஞ்சோம். அப்ப அந்த கருவி இங்க மரத்தால் சிலை செய்தான் அப்படிங்கறதுல இந்த செய்யப்படு பொருள் எதனால செஞ்சாங்க, மரத்தால. அந்த பொருளே, அந்த செய்யப்படு பொருள் அப்படின்னு செய்யப்படு பொருள் இருக்கு பாருங்க, அதுவே அந்த கருவிதான் அந்த செய்யப்படு பொருளா மாறி இருக்கு. சோ அப்படிங்கும் போது அதைத்தான் வந்து முதற்கருவின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சிலையே எதை கொண்டுதான் செய்யறாங்க அப்படின்னா அந்த மரத்துலதான் செய்யறாங்க. அப்ப அது அந்த கருவிங்கிறது செய்யப்படு பொருளா இங்க மாறி இருக்கு, அதனால இதை வந்து முதற்கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு செயலை செய்வதற்கு துணையாக இருக்கக்கூடிய கருவியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா துணை கருவின்னு சொல்லுவாங்க. இங்க முதற்கருவியே என்னதான், மரம் தான். அந்த முதற்கருவியை கொண்டுதான் சிலையே செய்யறாங்க. அப்போ அந்த முதற்கருவியே இங்க செயற்படு பொருளா மாறுறதுனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா முதற்கருவி அப்படின்னு இதை சொல்றாங்க. ஓகேங்களா, ஆனா ஒரு பொருளை செய்யறதுக்கு வேறொன்றை துணையாக கொண்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த துணையா எடுத்துக்கிறோம் பாருங்க, அத துணை கருவின்னு சொல்லுவாங்க. இப்ப உளியால் சிலை செய்தான் அப்படின்றோம். அப்ப உளிய கொண்டு சிலை செய்யறேன், உளியிலேயே சிலை செய்யல. அதாவது புரியுதுங்களா, மரத்தால் சிலை செய்தானா அந்த சிலையே மரத்தால் ஆனது. ஆனா உளியை கொண்டு சிலை செய்யறேன்னா உளிய கொண்டு கல்லுல சிலை செய்யறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல சிலைங்கிற அந்த கருவியானது இதற்கு பயன்படக்கூடிய துணை கருவிதான் உளி. ஆனா இதற்கான முதற்கருவி என்னது, கல்லு. கல்லால் சிலை செய்தேன்னு வந்துச்சுன்னா அது முதற்கருவியா இருக்கும். ஏன்னா இந்த சிலையை எதுல செய்யறேன், கல்லுலதான் செய்யறேன். அப்ப கல்லுங்கிறது முதற்கருவி. சோ அப்ப அதுல வந்திருக்கும். ஆனா இங்க கல்லால் சிலை செய்யறாங்க, ஆனா அதை எதை கொண்டு செய்யறாங்க, உளியால் செய்யறாங்க. அப்ப இந்த இடத்துல உளியால் சிலை செய்தான்ங்கிறது, இந்த உளிங்கிறது ஒரு துணை கருவிதான், அந்த சிலையை செய்வதற்கான ஒரு கருவிதானே தவிர அந்த உளியிலேயே நான் செய்யலாம், அதுவே முதற்கருவியாக அமையவில்லை. சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது துணை கருவின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா, இப்ப மரத்தால் சிலை செய்தான் அப்ப அப்படிங்கும் போது இந்த சிலையை செய்வதற்கான பொருள் என்ன அப்படின்னா மரம். அப்ப இந்த மரத்தால் சிலை செய்தான் இருக்கா, அப்போ இந்த இடத்துல இந்த மரம் அப்படிங்கறதுதான் கருவியே. அந்த கருவியே இங்க இந்த தொடர்ல செய்யப்படு பொருளா இடம்பெற்றிருக்கு. இது எழுவாய், இது பயனிலை, இது செய்யப்படு பொருள். அப்போ
இந்த சிலையை செய்வதற்கான அந்த கருவி முதற் கருவியாகவே இந்த செய்யப்படு பொருள் ஆகுறதுனால இத முதற்கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரியான முதற்கருவிகள்ல இந்த மரத்தால் ஆள்ங்கிறது இடம்பெற்றிருக்கா, இந்த இடங்கள்ல கருவி பொருள்ல இந்த ஆளானது இடம்பெறும்னு சொல்றாங்க. அடுத்தது துணை கருவி பொருள்லயும் இந்த ஆளானது இடம்பெறும். அது எப்படின்னா உளியால் சிலை செய்தான் அப்படிங்கிறோம். ஆனா இந்த இடத்துல சிலைங்கிறது எழுவாய். இதை யார் செய்யறாங்க? பயனிலை யாரு? செய்தான் அப்படிங்கிறது பயனிலை. சோ இந்த இது எதை கொண்டு செய்யறாங்க? உளிங்கிற ஒரு துணை கருவியை கொண்டுதான் செய்யறாங்க. சிலைங்கிறது கல்லால செய்யக்கூடியது. அந்த கல்லை செதுக்கிறதுக்கு உளி பயன்படுது. அப்போ ஒரு துணை கருவிதான். கல்லை கொண்டு செய்யறாங்கன்னு சொல்லியிருந்தா அது முதற்கருவியா இருக்கும். ஆனா இது இன்னொரு பொருளை கொண்டு அந்த சிலையை செய்யறாங்க அப்படிங்கும் போது அது துணை கருவி. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா ரெண்டுக்கும்? அப்ப கருவி பொருள்ங்கிறது 2 வகைப்படும். அதுல கருவியே, அதாவது அந்த சிலையை செய்வதற்கான கருவி எது? கல்லு, சாரி மரம். அப்ப அந்த மரத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அது அந்த மரத்தாலதான் அந்த சிலையை செய்யறாங்க. அப்ப அந்த கருவியே இந்த இடத்துல செய்யப்படும் பொருளா வர்றதுனால அது முதற்கருவின்னு சொல்லுவாங்க. ஆனா கருவியே செய்யப்படும் பொருளாக வராம அந்த கருவியை செய்வதற்கான பயன்படுத்தக்கூடிய ஒரு துணை கருவி இருக்கும் பாருங்க, உளி அந்த மாதிரி இருக்கக்கூடியது கொண்டு செய்யப்படும் பொருளா கொண்டு வந்துச்சு அப்படின்னா அது துணை கருவின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கருத்தா பொருள். இப்ப கருவி பொருள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. முதற் கருவினா என்ன, துணை கருவினா என்னன்னு தெரியும். அடுத்து கருத்தா பொருள் அப்படிங்கும் போது ஏவுதல் கருத்தா, ஈற்றுதல் கருத்தான்னு சொல்லி கருத்தா பொருளை 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு செயல பிறர் செய்யற மாதிரி நம்ம சொல்றோம், அப்படி கட்டளை இடுறோம் அப்படின்னா அது ஏவுதல்னு அர்த்தம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நான் இப்ப உங்களை ஒரு செயல் செய்ய சொல்றேன்னா அது ஏவுதல்னு அர்த்தம். இத படி அப்படின்ற, அப்ப அது ஒரு ஏவுதல். இத செய் அப்படின்னு நான் சொல்றேன், ஒருத்தங்க கிட்ட போயிட்டு இத பண்ணு அத பண்ணு அப்படின்னு ஒரு கட்டளை இடுறேன் அப்படின்னாலே அது ஏவுதல். சோ அந்த பொருள்ல வந்துச்சு அப்படின்னா அது ஏவுதல் கருத்தான்னு சொல்லுவாங்க. அதுவே மத்தவங்களை செய்ய சொல்லாம நீங்களே செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை இயற்றுதல் கருத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. இப்ப கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படின்னு கூட எழுதலாமா? இதுல இந்த ஆளுங்கிற உறுப்பு வந்திருக்கா? ஆனா இந்த இடத்துல இந்த 2 கேட்டகரியில எதுல வருதுன்னா கருத்தா பொருள்ல வருது. கருத்தா பொருள்லயும் ஏவுதல் கருத்தா அப்படிங்கிற கிளாசிபிகேஷனுக்கு கீழே இந்த சென்டென்ஸ் ஆனது வருது. அதாவது கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, ஆள்ங்கிறது இடம்பெற்றிருக்கு. இப்ப கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டதுன்னா கரிகாலனே போய் மண்ணை சுமந்து கல்லை சுமந்து அந்த அணையை கட்டல, அவன் மக்களை கொண்டு கட்டுறான். ஓகேங்களா? ஆட்களை கொண்டு கட்டுறான். அப்ப அவனுடைய ஆட்களை ஏவி விடுறான், இந்த வேலையை முடிங்க அப்படின்னு. சோ அப்ப ஏவுதல் கருத்தா அப்படிங்கிற கருத்தாங்கிற பொருள்ல இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் ஆனது அமையுது. அடுத்தது சேக்கிலார் பெரிய புராணம் இயற்றப்படுது. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்படுது. இப்ப இந்த இடத்துல ஆள் இடம்பெறுது பாருங்க. இந்த இடத்துல ஆள்ங்கிறது கருத்தா பொருள்ல இயற்றுதல் கருத்தாக்கு கீழே இடம்பெறுது. ஏன்னா சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்படுதுன்னா பெரிய புராணத்தை யார் எழுதுனாங்க, யார் இயற்றினாங்க? சேக்கிலாருங்கிற ஒரு நபர் தான் இயற்றினாங்க. சேக்கிலார் போய் அவங்களுக்கு கீழே ஒரு 4-5 பேரை வச்சுட்டு அந்த நூலை எழுதுற, அப்படி எழுதிருந்தா அது ஏவுதல் கருத்தாவா இருக்கும். அவரே அந்த வேலையை செய்யறதுனால இது இயற்றுதல் கருத்தா. ஓகேங்களா? தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. இதுவே வேற ஒருத்தங்களை செய்ய வைக்கிறது அப்படிங்கிற பொருள்ல வந்துச்சுன்னா அது ஏவுதல் கருத்தா. புரியுதுங்களா? அப்ப கருவி பொருள்னா முதற்கருவி துணை கருவின்னு வரும். கருவியே செய்யப்படும் பொருளா மாறுனுச்சுன்னா அது முதற்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறாம அந்த கருவியை செய்வதற்கு இன்னொரு கருவி துணையா இருக்கும் பாருங்க, அந்த துணை கருவி செய்யப்படும் பொருளா மாறுச்சு அப்படின்னா அது துணை கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதற்கருவி துணை கருவி இடம்பெறக்கூடிய தொடர்கள்ல இந்த ஆள் அப்படிங்கிறது ஆள்ங்கிற 3ஆம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். அடுத்தது கருத்தா பொருளையும் இடம்பெறும். கருத்தா பொருளை ஏவுதல் கருத்தா, அடுத்தது ஏற்றுதல் கருத்தான்னு 2ஆ பிரிப்பாங்க. ஒரு செயலை பிறரை கொண்டு செய்யறது அப்படிங்கிற தொடர்லையும் ஆளுங்கிறது இடம்பெறும். ஒரு செயலை நம்மளே செய்யறோம் அப்படிங்கிற தொடர்லையும் இந்த ஆளுங்கிறது இடம்பெறும். ஓகேங்களா? அண்ட் இந்த ஆண் அப்படிங்கிறது இன்றைய வழக்கத்துல கிடையாது, நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஆனா இலக்கியங்கள்ல இந்த இது இருக்கு. சோ ஆண் என்ற உருவு பெரும்பாலும் செயல் வழக்கத்துலதான் இருக்கு. எடுத்துக்காட்டா புறந்தூய்மை நீரான் அமையும் அப்படிங்கிறோம்ல. சோ நீரால் அமையும் அப்படின்றோம். அதாவது புற தூய்மையானது நீரால். நம்ம உடல் புற தூய்மைனா ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய உடல் தூய்மைதான். நம்ம உடம்புல அழுக்கு பட்டுருச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம்? நீரை கொண்டு கழுவோம். அப்ப புற தூய்மைங்கிறது நீரால் அமையும். அந்த இடத்துல ஆள்ங்கிறதுக்கு பதிலா ஆண்கிறது செயல்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம ஆள் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். இது மட்டும்தானா அப்படின்னா ஒடு ஓடு ஆகியவையும் 3ஆம் வேற்றுமைக்கான உருவு. அப்ப இதை எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா உடனிகழ்ச்சி பொருட்கள்ல பயன்படுத்துறோம். அது என்ன உடனிகழ்ச்சி அப்படின்னா ஒரு செயலை நான் செய்யறேன், என் கூட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் செய்யறாங்கன்றத
ஒரே தொடர்ல நான் சொல்றேன் அப்படின்னா அதைத்தான் உடல் நிகழ்ச்சி அப்படிமோ. அதாவது என்னோட அந்த நிகழ்ச்சி, நான் ஒரு நிகழ்ச்சி பண்றேன், நான் ஒரு செயலை செய்யறேன், இது ஒரு நிகழ்ச்சி. என்னோட சேர்ந்து இன்னொருத்தங்களும் பண்றாங்க போது அவங்க ஒரு அதே செயலைத்தான் பண்றாங்க. அப்ப என்னுடன் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியானது நடக்குது. ஓகேங்களா? ஆனா 2 பேரும் ஒரே செயலைத்தான் பண்றோம் அப்படிங்கிற இடத்துல இந்த உடல் நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தாயோடு குழந்தை சென்றது அப்படின்றோம். இதுல குழந்தை சென்றது அது ஒரு நிகழ்ச்சி. குழந்தையோடு யாரும் போறாங்க? தாயும் போறாங்க. அப்ப தாயும் சென்றாள். யாரோட? இந்த குழந்தையோடு சேர்ந்து. அப்போ இதுவே ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட தான் இந்த நிகழ்ச்சி சேர்ந்து நடக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியோட இன்னொரு நிகழ்ச்சி சேர்ந்து நடக்கும் பொழுது அதுதான் உட நிகழ்ச்சி அப்படிம்பாங்க. அதாவது அந்த நிகழ்ச்சியோட இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கறதா உட நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த ஒடு ஓடு அப்படிங்கிற இந்த வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை உருபுகளானது இடம்பெறும். ஓகேங்களா? இங்க பாருங்க. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர்னு இருக்கா? அலுவலர்கள் போறாங்க. யாரோட? அமைச்சரோட. அப்ப அமைச்சரும் போறாருன்னு அர்த்தம். அப்ப அலுவலர்கள் போறாங்க. இது ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட அமைச்சரும் சேர்ந்து போறாரு. அப்போ இந்த நிகழ்ச்சியோட உடன்பட்டு போறாங்கல்ல. சோ அதுதான் இந்த நிகழ்ச்சியோட தான் இந்த நிகழ்ச்சியும் நடக்குது. இதனுடன் இதுவும் நடக்குது அப்படிங்கும் போது அந்த உடன் நிகழ்ச்சி அப்படிங்கிற பொருள்ல இந்த ஒடு ஓடு ஆனது இடம்பெறும். ஓகேங்களா? இது எப்படி மேம் உடன் நிகழ்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி நீ மட்டும் இங்க வந்துச்சு, இந்த நீ இல்லாம போச்சு. உடன் கூட்டல் நிகழ்ச்சின்னு பிரிக்கலாம். வருமொழியோடைய முதல் எழுத்து நகரமாக இருந்து, அதாவது நாளை தொடங்கக்கூடிய ஒரு எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கிறது நகர வரிசை தானே. அப்ப இந்த மாதிரி நகரமாக இருந்து நிலைமொழியுடைய ஈரெழுத்து ரன்னகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதற்கு இனமான வல்லின எழுத்து எதுனா இரு. இதனால இந்த நாவை வந்து என்ன 2 சொல்லி நாவை ரன்னகரம்னு சொல்லுவாங்க. இந்த ரன்னகரம் வந்துச்சு அப்படின்னா இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்தானது கெடும். அதாவது இந்து கூட்டல் ஈன்னு இருக்கா? நீனா எப்படி பிரிப்பீங்க? இந்து கூட்டல் ஈன்னு பிரிப்பீங்களா? சோ இந்த இந்தானது கெடும். கெட்டுட்டு இன்னு கூட்டலி நீனு புணரும். ஓகேங்களா? இது ஒரு புணர்ச்சி விதி. இது 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. நியூ புக்ல இந்த புணர்ச்சி விதி கிடையாது. அதாவது வருமொழியின் முதல் எழுத்து நகரமாக அமைந்து நிலைமொழியின் ஈரெழுத்து ரன்னகரமாக அமைந்திருப்பின் அந்த இந்தானது கெடும், அந்த நகரமானது கெடும். கெட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி புணரும். இன்னு பிளஸ் இ நீ அப்படின்னு வரும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? அப்ப ஆல் ஆண் ஆகிய 3ஆம் வேற்றுமை உருவுகள் கருவி பொருள்லயும் வரும், கருப்பா பொருளையும் வரும். கருவி பொருளை 2ஆ பிரிக்கிறாங்க. முதற் கருவி, துணை கருவின்னு. ஒரு பொருளை செய்வதற்கான கருவி அதுவே செய்யப்படும் பொருளா ஆச்சு அப்படின்னா அதை முதற் கருவிம்பாங்க. அதுவே ஒரு பொருள் எதனால் ஆகுதோ அந்த அதுதான் கருவின்னு சொல்லக்கூடிய. எதால ஆயிருக்கோ அது கருவி. அந்த கருவிங்கிறது செய்யப்படும் பொருளா வராம அந்த கருவியை செய்வதற்கான ஒரு துணை கருவி இருக்கு பாருங்க, அது செய்யப்படும் பொருளா வந்துச்சுன்னா அத துணை கருவின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுவே கருத்தா பொருள்னா ஏவுதல் கருத்தா. அதாவது ஒரு செயலை இன்னொருத்தங்களை செய்ய சொல்றது. அப்படி வந்துச்சுன்னா ஏவுதல் கருத்தா. ஆனா அதே செயலை நம்மளே செஞ்சோம் அப்படின்னா அது வந்து துணை இது ஏற்றுதல் கருத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? சரிதான். அடுத்தது 4ஆம் வேற்றுமை உருவை பத்தி பார்க்க போறோம். 4ஆம் வேற்றுமை உருவுங்கிறது 4ஆம் வேற்றுமைக்கு ஒரே ஒரு உருவுதான். அது என்னன்னா இந்த கூ அப்படிங்கிறதா. இந்த கூங்கிறது எந்தெந்த பொருள் வரக்கூடிய தொடர்கள் எல்லாம் இடம்பெறும், இந்த 4ஆம் வேற்றுமை உருவு இடம்பெறும் அப்படின்னா கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை, இந்த பொருட்கள்ல வரக்கூடிய தொடர்கள்ல தான் இந்த கூவானது இடம்பெறும். எடுத்துக்காட்டா முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படின்னு இருக்கா? இந்த இடத்துல கூ வருதா? முல்லைக்கு தேர் கொடுத்தான். அப்ப ஒன்றனை கொடுப்பதுதான் என்னது? கொடை. அப்ப இந்த இடத்துல முல்லைக்கு என்ன பண்றான்? அவனுடைய தேரையே கொடுத்துட்டான். ஓகேங்களா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு வருதா? அப்ப பாரி தன்னுடைய தேரை இன்னொரு செடிக்காக கொடுக்குறான். அப்ப கொடை. அப்ப இந்த கொடைங்கிற பொருள்ல வரக்கூடிய இந்த தொடர்ல இந்த 4ஆம் வேற்றுமை உருவானது இடம்பெறுது. அடுத்தது பகை அப்படிங்கிற இதுலயும் வந்துட்டு இது இடம்பெறும். அதாவது புகை மனிதனுக்கு பகை. அதாவது ஒரு 2 பொருட்கள் வந்து பகை அப்படிங்கன்னு சொல்லும் போது எலி பூனைக்கு பகை அப்படின்னு சொல்ற இடங்கள்ல, இல்லைன்னா எனக்கு அவன் பகை அப்படின்றோம். அந்த கூ எனக்கு அப்படின்னு வருதான். எனக்கு கவி தியாலன் பகை அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த பகையை வெளிப்படுத்தக்கூடிய தொடர்கள்ல இந்த இக்கு அப்படிங்கிற அந்த இதானது இடம்பெறும். ஓகேங்களா? புகை மனிதனுக்கு பகை. அடுத்தது நட்புங்கிற பொருள்ல வரக்கூடிய தொடர்களையும் இந்த கூவானது வரும். இப்ப கவிதாவுக்கு இனியன் நண்பன் அப்படிப்பமா. அப்ப கவிதாவுக்கு அந்த இக்கு கூ வருதா? சோ அதான் இதே மாதிரிதான் கபிலருக்கு இக்கு வருதா? கபிலருக்கு நண்பர் யாரு? பரணர்.
அப்ப நட்புங்கிற பொருள்ல வரக்கூடிய தொடர்லையும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் அப்படின்னு வருது இல்ல, ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நட்பு, அப்ப அந்த ஒருத்தருக்கு வருது இல்ல, சோ அந்த இதுதான். அப்ப நான்காம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். அடுத்தது தகுதிங்கிற பொருள்லயும் வந்து இந்த நான்காம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். அதாவது கவிதைக்கு அழகு, கவிதையுடைய தகுதி என்னன்னா கற்பனை தான். அப்ப கவிதைக்கு அழகு கற்பனை. அப்போ கவிதைக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா கற்பனை இருக்கணும், அதுவும் ஒன் ஆஃப் த குவாலிட்டி அப்படின்றாங்க. அப்ப கவிதைக்கு அழகு கற்பனை தகுதிங்கிற பொருள்ல வரும். அதுவாதல், அதுவாதல் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் இன்னொன்றா மாறக்கூடியதுதான் வந்து அதுவாதல்னு சொல்லுவோம். இப்ப பால் திரிஞ்சா என்ன ஆகும், துவஞ்சா என்ன ஆகும், தயிரா மாறுமா? சோ அந்த மாதிரி ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும், அந்த மாதிரி இருக்கிறதா அதுவாதல்னு சொல்லுவாங்க. இவங்க தயிருக்கு பால் வாங்கினான் அப்படின்றோம். அப்ப தயிர் போடுறதுக்காக என்ன வாங்கியிருக்கான், பால் வாங்கியிருக்கான். அப்ப பால்ங்கிறது தான் தயிரா மாறுது. அப்போ ஒன்று இன்னொன்றாக மாறுது. சோ அதற்காக ஒரு செயலை செய்யறோம் அப்படிங்கிற தொடர்லயும் இந்த அதுவாதல் அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடிய தொடர்லயும் இந்த நான்காம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். ஓகேங்களா? தயிருக்கு பால் வாங்கினான், அடுத்தது பாயாசத்துக்கு சர்க்கரை வாங்கினான், சமையலுக்கு உப்பு வாங்கினான் அப்படின்றமா. அப்ப அந்த உப்பை கொண்டுதான் நம்ம சமையல் செய்யறோம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றனுக்கு இன்னொன்னு ஆகி வர்றது, அதுக்கு அதாவது ஒன்றனுக்கு இன்னொன்னு தேவைப்படுது அப்படின்றமில்ல, ஒன்றுதான் இன்னொன்னா மாறும். இப்ப சமையல் செய்யறோம், ஒரு குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா அந்த குழம்புல என்ன இருக்கும், உப்பு இருக்கும். அப்ப அந்த குழம்புக்கு உப்பு தேவை. ஓகேங்களா? அப்ப அந்த குழம்பு எதனால ஆணுச்சு, உப்பால ஆனது. அப்ப உப்புங்கிறது குழம்பா மாறி இருக்கு. உப்பு மட்டும் குழம்பா மாறல, பல பொருட்கள் சேர்ந்துதான் குழம்பா மாறி இருக்கு. அப்ப இருந்தாலும் அதுல ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட் உப்பு. ஓகேங்களா? அந்த மாதிரி அதுவாதல்ங்கிற பொருள்ல வரக்கூடிய தொடர்கள்ல இந்த நான்காம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். அடுத்து பொருட்டு, பொருட்டுங்கிற பொருள் அது என்ன பொருட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதற்காக, ஏன், நிமித்தமாக அப்படின்ற பொருள்ல ஒரு தொடர் அமையுது அப்படிங்கும் போது அந்த இடங்கள்லதான் இந்த கூங்கிறது இடம்பெறும். இப்ப தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார், எதற்கு பாடுபட்டார், தமிழ் வளர்ச்சிக்கு. அப்ப எதற்குங்கிற கேள்விக்கு பதிலளிக்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு தொடர்ல அததான் வந்து பொருட்டுன்னு சொல்லக்கூடியது. இல்ல ஏங்கிற ஒரு கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு தொடரா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடங்கள்ல இந்த நான்காம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். ஓகேங்களா? தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டான், இதை இப்படி கூட சொல்லலாம், தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டான்னு சொல்லலாம். ஆனா இங்க ஆகுங்கிறது வேற்றுமை உருவுல வராது. ஓகேங்களா? அப்ப வேற்றுமை உருவு பயன்படுத்தி அந்த தொடர் அமைக்கணும் போது நான்காம் வேற்றுமை உருவு தான் இந்த இடத்துல அந்த பொருட்டு அப்படிங்கிற பொருள்ல வரதுனால, இதற்காக அப்படிங்கிற பொருள்ல வரதுனால இந்த நான்காம் வேற்றுமை உருவு தான் பயன்படுத்தணும். அடுத்தது முறை, ஒருத்தருக்கு என்ன முறை, ரத்த உறவுகள் சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல எனக்கு அண்ணன் இவன், எனக்கு தம்பி இவன் அப்படின்னு அந்த உறவு முறையை சொல்றதுக்கு இந்த நான்காம் வேற்றுமை உருவானது பயன்படும். செங்குட்டவனுக்கு தம்பி யாரு, இளங்கோ. அப்ப இந்த இடத்துல இக்கு வருதா, இப்ப செங்குட்டவனின் தம்பி இளங்கோ, செங்குட்டவனுக்கு தம்பி இளங்கோ, அந்த இடத்துல உறவு முறையை குறிப்பிடுவதற்காக பயன்படுது. அடுத்தது எல்லை அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்காகவும் இந்த இக்கு அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு என்னது, வங்கக்கடல். தமிழ்நாட்டுக்கு கிழக்கு எல்லை எது, வங்கக்கடல். அப்ப தமிழ்நாட்டுக்கு கிழக்கு எல்லை வங்கக்கடல். அப்போ ஒன்றன் எல்லையை குறிப்பதற்கும் பயன்படுது. இந்த எல்லைங்கிறது வந்து இதை வச்சு மட்டும்தான் சொல்லாமா அப்படின்னா இல்ல, இது இல்லாம உங்களுக்கு இன்னொரு வேற்றுமை உருவையும் பயன்படுத்தியும் உங்களால எல்லை சொல்ல முடியும். ஐந்தாம் வேற்றுமை உருவையும் பயன்படுத்தலாம். அதாவது தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லை வங்கக்கடல்னு சொல்லலாம், தமிழ்நாட்டுக்கு கிழக்கு எல்லை வங்கக்கடல்னு சொல்லலாம். சோ எல்லையை குறிப்பிடுவதற்கு நான்காம் வேற்றுமை உருவும் பயன்படுத்தலாம், ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை உருவு இன், இல் ஆகியவை ஐந்தாம் வேற்றுமை உருவுகள் ஆகும். இவை நீங்கள், ஒப்பல், எல்லை, ஏது போன்ற பொருட்கள்ல வரும். அதாவது ஐந்தாம் வேற்றுமை உருவு என்னது, இன், எல். ஆனா இன்றைய காலகட்டத்துல இல் பயன்படுத்துறோம், இன் அதிகமா பயன்படுத்துறது கிடையாது. இதற்கு பதிலா நம்ம இன்னொரு வேர்டு சொல்லுருவ பயன்படுத்துறோம், வேற்றுமை உருவு பயன்படுத்தாம சொல்லுருவ பயன்படுத்துறோம். என்னன்னா இருந்து அப்படின்னு பயன்படுத்துவோம். அந்த இருந்து, இதிலிருந்து, இதிலிருந்து அப்படின்னு வருது இல்ல, அந்த இருந்துங்கிற இடத்துல இந்த இன் பயன்படுத்தி இருக்கணும், இன் அல்லது இல் பயன்படுத்தணும். ஆனா இன்றைய வழக்கத்துல இருந்துன்னு நம்ம பயன்படுத்துறோம். சோ பழங்காலங்கள்ல இந்த இன் பயன்படுத்தியிருப்பாங்க இருந்துங்கிறதுக்கு பதிலா. சோ அந்த இது வந்துட்டு ஐந்தாம் வேற்றுமை உருவு. இப்போ இது வந்து இந்த 4 பொருட்கள்ல வரும். நீங்கள் பொருள், இப்ப தலையின் இழிந்த மயிர், இதை சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். மரத்தின் உதிர்ந்த இலை அப்படின்னா மரத்திலிருந்து உதிர்ந்த இலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இன் அப்படிங்கறது சேருது இல்ல, அப்படிங்கும் போது என்னன்னா இதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஒன்றனிலிருந்து வெளிப்படுவது, ஒண்ணுல இருந்து அதை விட்டு நீங்கி போயிடுறது, அந்த பொருள்ல வரும் பொழுது இந்த இன்னானது இனப்பெறும். இப்ப மரத்துல இருந்து உதிர்ந்துருச்சு இல்ல, இப்ப மரத்துக்கும் அந்த இலைக்கும் சம்மந்தமே இல்லை, கீழே உதிர்ந்துருச்சு, அவ்வளவுதான், நீங்கிருச்சு.
சோ அதான் நீங்கள் அப்படிங்கிற பொருள்ல இந்த இன்னானது பயன்படுத்தலாம். இப்போ தலையின் இழிந்த மயிருங்கிறோம். இப்ப தலையில இருந்து மயிர் என்ன பண்ணிருச்சு, விழுந்துருச்சு, அவ்வளவுதான், போயிடுச்சு, நீங்கிருச்சு, இதுக்கப்புறம் அதை இது பண்ண முடியாது. சோ அப்படிங்கிற பொருள்ல வரும்போது அப்ப நீங்கியது, ஒன்றனிலிருந்து விலகி சென்று விட்டது, ஒன்றனிலிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற பொருள் வரக்கூடிய தொடர்கள்ல இந்த ஐந்தாம் வேற்றுமை உருவானது பயன்படும். தலையின் இழிந்த மயிர். ஓகேங்களா. அடுத்தது ஒப்புப்படுத்தி, ஒப்புமை சொல்லும் பொழுது, அதாவது ஒண்ணு இன்னொன்னுக்கு ஒப்புப்படுத்தி காட்டுவோம்ல, இதே மாதிரி இது இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடங்கள்ல கூட இந்த ஐந்தாம் வேற்றுமை உருவானது பயன்படுது. இப்போ பாம்பின் நிறம் ஒரு குட்டி, பாம்பு வந்து நிறைய குட்டி போட்டிருக்கு, அதுல அந்த பாம்பு என்ன கலர்ல இருக்கோ, அந்த பெரிய பாம்பு என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல இன்னொரு குட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, இதே கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த இடத்துல பாம்பின் நிறம் ஒரு குட்டி. அப்ப ஒப்புமைப்படுத்தி சொல்லும் பொழுது இதுவும் ஒரே கலர் தான் அப்படின்னு அந்த இடத்துல ஒப்புமைப்படுத்துறோம்ல, அந்த இடங்கள்லயும் இந்த ஐந்தாம் வேற்றுமை உருவானது பயன்படும். அப்ப பாம்பின் நிறம் ஒரு குட்டி, விச் மீன்ஸ் பாம்பு கலர்லயே இன்னொரு குட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது எல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லைங்கிற இடத்துலயும் இந்த இன் அப்படிங்கிறது இடம்பெறும். தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல், தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லை வங்கக்கடல், அந்த எல்லைங்கிறது இக்கு கூங்கிற நான்காம் வேற்றுமை உருவு பயின்று வந்து வரும், ஐந்தாம் வேற்றுமை உருவுலையும் வரும். ஓகேங்களா. அடுத்தது ஏது, ஏது அப்படின்னா என்னன்னா ஏன் அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடிய தொடர்கள்லயும் வந்துட்டு இந்த ஐந்தாம் வேற்றுமை உருவானது வரும். இப்ப காலமேக புலவரை வந்துட்டு வல்லவர்னு சொல்றோம். ஏன் வல்லவர்னு சொல்றோம், அவர் சிலேடை பாடுறாரு, சோ அதனால அவரை வல்லவர் அப்படின்னு சொல்றோம். அப்ப சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம், இதுல இல் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கா, சோ இல்ங்கிறது என்னது, ஐந்தாம் வேற்றுமை உருவு. அப்ப எதில், எதில் அப்படிங்கும் போது சிலேடை பாடுவதில், அப்ப அந்த எதில் ஏன் அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு பதிலாய் அமையக்கூடிய அந்த தொடர்களையும் ஒரு சில நேரங்கள்ல இந்த ஐந்தாம் வேற்றுமை உருவானது பயின்று வரும். ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல இல் பயன்படுத்துறோம், ஆனா இன் பயன்படுத்துறது கிடையாது. இதற்கு பதிலா நம்ம ஒரு சொல்லுருவாக இருந்து அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். மரத்திலிருந்து இலை உதிர்ந்ததுன்னு தான் சொல்றோமே தவிர மரத்தின் உதிர்ந்த இலைன்னு சொல்றது கிடையாது. மரத்திலிருந்து உதிர்ந்த இலைன்னு தான் சொல்றோம். இருந்துன்னு தான் இந்த இடத்துல போடுறோம், இன்னும் போடுறது இல்லை. இல்லன்னு மரத்தில் உதிர்ந்த இலை அப்படின்னு போடுறது கிடையாது. ஓகேங்களா. சோ இதுதான். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஆறாம் வேற்றுமை உருவு. ஆறாம் வேற்றுமை உருவு என்னன்னா அது, ஆது, ஆ ஆகியவை ஆறாம் வேற்றுமை உருவு. ஓகேங்களா. இதுல அது மட்டும்தான் இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். மத்த ரெண்டுமே வந்து நம்ம பயன்படுத்துறது இல்ல. இதுல அது அப்படிங்கிறது எந்த பொருள்ல வரும் அப்படின்னா உரிமை பொருள்ல வரும். அதாவது எனக்கு சொந்தமான ஒண்ணு அப்படின்னு சொல்றேன்ல, இந்த பொருள் எனக்கு மட்டும் உரிமை உடையதுன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இந்த அது பயன்படுத்துவாங்க. அப்ப உரிமை பொருளை வந்து கிழமை பொருள்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ ராமனுடைய வில் அப்படின்றமில்ல, அதுல ராவணது வில்னு சொல்லும். அதாவது உடையங்கிற வார்த்தையை இப்ப நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஆறாம் வேற்றுமைக்கு பதிலாக நம்ம இன்றைய காலகட்டங்கள்ல இந்த உடைய அப்படிங்கிற சொல்லுறவு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பழங்காலங்கள்ல இலக்கியங்கள்ல இந்த உடையங்கிற பொருள் குறிக்கிற இடங்கள்ல அதுங்கிற வேற்றுமை உருவ பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த ஆறாம் வேற்றுமை உருவ பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. ராமனது வில் அப்படின்னா ராமனுடைய வில்னு அர்த்தம். நண்பனது கைனா நண்பனுடைய கை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சோ ஒருத்தருக்கு உரிமையான பொருள் அப்படிங்கும் போது அந்த இடத்துல அது அப்படிங்கறது சேர்ந்து வரும். ராமன் கூட்டல் அது ராமனது. ஓகேங்களா. ஆது, ஆ ஆகிய உறுப்புகள் இந்த காலத்தில் பயன்படுத்துவது இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏழாம் வேற்றுமை உருவு. ஏழாம் வேற்றுமை உருவு என்னன்னா கண் அப்படிங்கிறது தான் ஏழாம் வேற்றுமை உருவு. ஆனா கண் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டா இல்ல, பல இது வரும். மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருவுகளும் இந்த ஏழாம் வேற்றுமையை குறிக்கும். இதுல வந்துட்டு இந்த கண், இந்த இல்லுங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஐந்தாம் வேற்றுமை உருவா இருக்கே மேம், அப்ப எப்படி இது ஏழாம் வேற்றுமை உருவுல வரும் அப்படின்னு கேட்பீங்க. சோ இந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அத வந்து இந்த இடத்துல எப்ப கண் பயன்படுத்தணும், கண் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை உருவு, இதை எப்ப பயன்படுத்தணும், இல் எப்ப பயன்படுத்தணுங்கிறத இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது இல் என்னும் உருவு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும் இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். அதாவது ஒன்றிலிருந்து ஒன்று நீங்கி விட்டது அப்படிங்கிற பொருள்ல ஒரு தொடர் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இல் தான் பயன்படுத்தணும். ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல நீங்க இல் அப்படிங்கறத பயன்படுத்தணும். இதுவே ஏழாம் வேற்றுமை உருவுல வருது, இல் வருது அப்படின்னா
அது இடப்பொருள்ல வரும்போது இல்லானது இடம்பெறும். ஆனா இல்லுங்கிறத இந்த இடத்துல சொல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா கண் அப்படிங்கறத பயன்படுத்துவாங்க. இடப்பொருள்ல வரும் பொழுது கண் அப்படிங்கிற ஏழாம் வேற்றுமை உருவை பயன்படுத்துவாங்க. அடுத்து பாருங்க கொடுத்திருக்காங்க. இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருவு இடம்பெறும். அதாவது இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய சொற்கள்ல மட்டும்தான் இந்த ஏழாம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். அதுலயே இந்த இல் அப்படிங்கிறது நீக்கல் பொருள்ல வந்துச்சுன்னா அது ஐந்தாம் வேற்றுமைன்னு எடுத்துக்கணும். அதுவே ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பொருள்ல வந்துச்சு அப்படின்னா அதை ஏழாம் வேற்றுமைன்னு தான் இந்த இல்ல எடுத்துக்கணும். ஓகேங்களா? இல் இரண்டுக்குமே வரும். ஏழாம் வேற்றுமைக்கும் வரும், ஐந்தாம் வேற்றுமைக்கும் வரும். நீக்கல் பொருள்ல ஒரு தொடர் இருக்கு, அந்த தொடர்ல இல் இடம்பெற்றிருக்கு. இப்ப மரத்தில் தலையின் எழுந்த மயிர், இப்ப நீக்கல் பொருள்ல இங்க வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய இன் இல் இது எல்லாத்தையும் நீங்க ஐந்தாம் வேற்றுமையில எடுத்துக்கணும். ஆனா ஒரு இடத்தை குறிக்கிற மாதிரி வருது, இல்ல ஒரு காலத்தை குறிக்கிற மாதிரி இல் வருது அப்படின்னா அந்த இடங்கள்ல அது ஏழாம் வேற்றுமை உருவாகத்தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டா எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது அப்படின்னா எங்கள் ஊரில் மழை பெய்தது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல கண் பயன்படுத்தலாம். எங்கள் ஊரின் கண், அதாவது இல் அப்படிங்கறத பயன்படுத்துறதுக்கு பதிலா கண் அப்படிங்கறத பயன்படுத்தலாம். அப்ப கண்ணுங்கிறது ஏழாம் வேற்றுமை உருவுன்னு நம்மளுக்கு தெளிவா தெரியும். அப்ப இடம் அப்படிங்கிற பொருள்ல வரும்போது பெரும்பாலும் கண்கிறத பயன்படுத்துங்க. ஒருவேளை இந்த இடத்துல இல் பயன்படுத்தினாலும் தவறு இல்லை. எங்கள் ஊரில் மழை பெய்தது அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தொடர் தான். அப்ப இந்த இடத்துல இல் வருது அப்படின்னா இந்த இல் ஐந்தாம் வேற்றுமையா ஏழாம் வேற்றுமையான்னு கேட்டீங்கன்னா ஏழாம் வேற்றுமை. ஓகேங்களா? ஏன்னா எங்கள் ஊருங்கிறது என்னது? ஒரு இடம். அப்ப இடத்தின் பொருட்டு வருது. அப்ப இடத்தை குறிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ஏழாம் வேற்றுமை. அடுத்தது இரவின் கண் மழை பெய்தது அப்படின்றோம். இரவில் மழை பெய்ததுன்னு கூட நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த இடத்துல கண் அப்படின்னு வந்துச்சுன்னா பார்த்தோன்னே இரவின் கண் மழை பெய்தது அப்படிங்கும் போது ஏழாம் வேற்றுமை உருவுன்னு நம்மளுக்கு தெரியும். அதுவே இரவில் மழை பெய்ததுனாலும் நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல இல் அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உருவா அல்லது ஏழாம் வேற்றுமை உருவானா காலத்தை இரவில் அப்படின்னா இரவுங்கிறது என்னது? காலம். அப்ப காலத்தை குறிப்பிடுவதனால் இது ஏழாம் வேற்றுமை உருவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தொடரில் இல் என்பது ஏழாம் வேற்றுமை உருவு. அதுவே நீக்கல் பொருளில் வந்தால் அது ஐந்தாம் வேற்றுமை உருவு. புரியுதுங்களா? அப்ப இடம் காலம் ஆகிய பொருள்ல இல் இடம் பெற்றிருந்துச்சுன்னா அது ஏழாம் வேற்றுமை உருவாக மாறிவிடும். அந்த இது ஒரு சிலருக்கு தெரியல அப்படின்னா இடத்தையோ காலத்தையோ குறிக்க பயன்படுத்துறதுக்கு கண் அப்படிங்கறத பயன்படுத்துங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்தது எட்டாம் வேற்றுமைக்கு ஒரு உறுப்பு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. இது விழிப்பொருள்ல வரும். படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதே விழி வேற்றுமை என்று அழைக்கிறோம். அதாவது ஒரு படற்கை பெயரை முன்னிலை பொருளா பெயரா மாற்றுவோம். இப்ப அண்ணன் அப்படிங்கிறது ஒரு படற்கை. ஓகேங்களா? இந்த அண்ணன்கிறத அண்ணா அப்படின்னு மாத்தினீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கவன் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அண்ணன் அப்படிங்கும் போது எங்கேயோ இருக்கான் நம்மளை பத்தியும் பேசல, முன்னாடி இருக்கவனை பத்தியும் பேசல. என் அண்ணன் அப்படின்னா யாரோ ஒருத்தன் தான். ஆனா இந்த இடத்துல இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனா அதுவே அண்ணா அப்படின்னு நீ கூப்பிடுறீங்கன்னா உங்க முன்னாடி இருக்கான், அதனால நீங்க கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம். சோ அப்ப படற்கை பெயரை முன்னிலை பெயரா மாற்றி அழைக்கக்கூடியதுதான் விழி வேற்றுமை. சோ அண்ணன் என்பதை அண்ணா என்றும், புலவர் அப்படிங்கறத புலவரே, இப்ப புலவர் வந்தார் அப்படின்னா அது படற்கையில வந்துரும். புலவரே வந்துட்டீங்களா அப்படின்னா உங்க முன்னாடி இருக்கவங்கள பார்த்து நீங்க கேக்குறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? அதாவது புலவர் வந்தார் அப்படின்னா புலவர் வந்தார் இது என்ன பத்தி சொல்லல, எனக்கு முன்னாடி இருக்க நான் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேனோ அவனை பத்தியும் அது சொல்லல. அப்ப தன்மையிலயும் வரல, முன்னிலையில எனக்கு முன்னாடி இருக்கான் பாரு அவனையும் அந்த புலவருங்கிறது குறிக்கல. யாரோ ஒருத்தர் வந்தாரு அதை இன்னொருத்தங்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நான் சொல்றவங்கிறவன் தன்மை. எனக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கான் பாருங்க அவனை பத்தி சொல்லியிருந்தா அது முன்னிலையா இருக்கும். என்னைய பத்தியும் சொல்லாம அவனை பத்தியும் சொல்லாம எவனையோ ஒருத்தன் பத்தி சொல்றேன் பாத்தீங்களா? சோ அந்த இடத்துல அது படற்கைன்னு அர்த்தம். அப்ப புலவர் வந்தாருங்கிறது படற்கை. அதுவே புலவரே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்போம்ல, அப்போ புலவரே வந்துட்டீங்களான்னு யார கேட்போம்? நம்மளுக்கு முன்னாடி இருக்கவனதானே கேட்போம். அப்ப இந்த இடத்துல புலவர்ங்கிறது புலவரேன்னு மாறும் பொழுது, அதாவது படற்கை பொருள்ல வரக்கூடியது முன்னிலை பொருளாக மாறும் பொழுது அழைக்கிறோம். சோ அதுதான் விழி வேற்றுமை அப்படிம்பாங்க. அப்ப புலவர் என்பதை புலவரே என்று மாற்றி வழங்குவது எட்டாம் வேற்றுமை. இந்த எட்டாம் வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா விழிப்பொருள்ல வரும். ஓகேங்களா? சோ அடுத்தது இங்க ஒரு டேபிளர் காலம். இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறது, அதாவது எதோட வேற்றுமை உருவுகள் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுல வேற்றுமை முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம். இதற்குன்னு எந்த ஒரு உருவும் கிடையாது. ஆனா சொல்லுருவு வரும். ஆனவன், ஆவான், ஆகின்றவன் அப்படின்லாம் வரும். ஓகேங்களா? பொருள் பயனிலை ஏற்றல் பொருள்ல வரும். அடுத்தது இரண்டாம் வேற்றுமை உருவு எதுனா ஐ. இதுக்குன்னு சொல்லுருவு கிடையாது. ஆனா இது இந்த ஐங்கிறது ஒரு பெயரோட ஐங்கிறது இணைந்துருச்சுன்னா என்னவா மாறிடும்னு சொல்லியிருக்கோம்? செயபடு பொருளா மாறிடும். அப்ப செயபடு பொருள்ல
இந்த ஐயானது ஏற்று வரும். ஓகேங்களா? அடுத்தது மூன்றாம் வேற்றுமை உருபு என்னது? ஆல், ஆண், ஓடு, ஒடு. இது எல்லாமே முதற்கருவி, துணைக்கருவி, அடுத்து கருத்தால, ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா, இந்த ரெண்டு இல்லையா என்னது உடல்நிகழ்ச்சி பொருள்ல வரும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஆல், ஆண் ஆகியவை கருவி கருத்தா பொருட்கள்ல வரும். அதுவே ஓடு, ஒடுங்கிறதுல உடல்நிகழ்ச்சி பொருள்ல வரும். ஓகேங்களா? இதுக்கு பதிலா இந்த ஆல், ஆண் இதெல்லாம் பயன்படுத்தாம கொண்டு, வைத்து, உடன், கூட இத கூட வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனா இது ஒரு முழு சொல்லாக இருக்கிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சொல்லுருபுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எந்த பொருள்ல வரும்? கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி பொருள்ல வரும். அடுத்தது நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்கான உருவு என்னன்னா கூ. இது வந்துட்டு கூங்கிறது உருவு. இந்த கூ பயன்படுத்தாம ஆக, பொருட்டு, நிமித்தம் அப்படிங்கிற சொற்களையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஒரு சில நேரங்கள்ல அப்படி பயன்படுத்துறோம், ஒரு முழு சொல்லையும் பயன்படுத்துறோம்னா அது சொல்லுருவு. இது வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை ஆகிய பொருட்கள்ல வரும். ஐந்தாம் வேற்றுமை உருவு இல், இன். இந்த ரெண்டு இதுல இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த இல், இன் எல்லாம் பயன்படுத்துறதுல அது போல இருந்து, இதிலிருந்து, அந்த இருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும் இந்த மாதிரியானது பயன்படுத்துறோம். சோ அப்ப இதெல்லாம் ஐந்தாம் வேற்றுமைக்கு வரக்கூடிய சொல்லுருவுக்கள். இது எந்த பொருள்ல வரும் அப்படின்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருட்கள்ல வரும். அடுத்தது ஆறாம் வேற்றுமை உருவு அது, ஆது, ஆ. இதுல அது, ஆது ஆது, ஆ ஆகியவை இன்றைய வழக்கத்துல இல்ல. அப்போ அது ராமனது வில் அப்படிங்கறது ராமனுடைய வில்னு கூட நம்ம பயன்படுத்துறோம். அப்போ உடையங்கிறது இதுல சொல்லுருவு. இது வந்து வேற்றுமை உருவு. இது கிழமை பொருள்ல, உரிமை பொருள்ல வர்றதுதான் வந்து கிழமை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஏழாம் வேற்றுமை உருவு என்னன்னா கண் அப்படிங்கறதா ஏழாம் வேற்றுமை உருவு. இதுல இல்லும் வரலாம். ஆனா கரெக்டான ஒரே ஒரு உருவு அப்படின்னா கண் தான். ஓகேங்களா? சோ இது வந்து இடம், காலத்தை குறிக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஏழாம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். எட்டாம் வேற்றுமை உருவ வெளி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. எட்டாம் வேற்றுமையை வெளி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இதற்குன்னு ஒரு உருவும் கிடையாது, இதற்குன்னு ஒரு சொல்லுருவும் கிடையாது. அடுத்தது இது விழிப்பொருள்ல, அதாவது கூப்பிடுற பொருள்ல தான் வந்து இந்த இதுவானது இடம்பெறும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? சோ இதுதான் வேற்றுமை உருவுகள். இங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது அப்படின்னா வேற்றுமை. ஒரு பெயரை நம்மளுக்கு வேறு அண்ணன் இருக்கு, அண்ணன்கிறது ஒரு பெயர் சொல். அது அண்ணனை, அண்ணனால், அண்ணனுக்கு இந்த மாதிரி பொருள் வேறுபடுத்தி காட்டுறதுக்கு பேர் தான் என்னன்னா வேற்றுமைன்னு போயிரு. ஓகேங்களா? அடுத்தது எட்டாம் வேற்றுமை உருவு டாஸ் வேற்றுமை எனவும் அழைக்கப்படுகிறது. விழி வேற்றுமை. புலவர்ங்கிறது புலவரே அப்படின்றோம். அப்ப விழி தொடர்ல அமையுது. சோ அது அடுத்தது உடனிகழ்ச்சி பொருளில் டாஷ் வேற்றுமை வரும் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை வரும். ஏன்னா மூன்றாம் வேற்றுமைங்கிறது ஆள், அடுத்தது என்னது ஆள், ஆண், ஓடு, ஒடு இதெல்லாம் வரும். கரெக்டுங்களா? ஆண், ஆண், ஓடு, ஒடு இந்த பொருள்ல வருமா? சோ இதுல ஓடு, ஒடு எல்லாம் உடனிகழ்ச்சி பொருள்ல வரக்கூடிய வேற்றுமை உருவுகள். அது மூன்றாம் வேற்றுமை. இந்த நாலுமே மூன்றாம் வேற்றுமை உருவு. இதுல ஓடு, ஒடுங்கிறது உடனிகழ்ச்சி பொருள்ல மட்டும் வரும். ஓகேங்களா? இந்த ரெண்டு கருவி கருத்தா பொருள்ல வரும். அடுத்தது அறுத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் டாஷ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. அறுத்தான் ஆண் பயின்று வந்து அறத்தான் வருவதே இன்பம். அதாவது அறம் செய்தால்தான் இன்பம் வரும் அப்படிங்கறதா அறத்தால் வருவதே இன்பம்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்ப அறம் செய்தால்தான் இன்பம் வரும் அப்படிங்கறதா இதற்கான பொருள். அப்ப அறத்தான் ஆண் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவானது இந்த இடத்துல பயின்று வந்துள்ளது. அப்ப இந்த தொடர் மூன்றாம் வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மலர் பானையை வனைத்தால். இத்தொடர் டாஷ் பொருளை குறிக்கிறது அப்படின்றாங்க. மலர் பானையை என்ன பண்ணான்? வனைத்தால். பானை வனைத்தல் அப்படிங்கிறது ஒரு பானையை உருவாக்குறதுன்னு அர்த்தம். சோ அப்ப ஆக்கல்ங்கிற பொருள்ல வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக மூன்றாம் வேற்றுமை உருவு எது அப்படின்னா ஆள் வந்திருக்கணும். மண்ணால் குதிரை செய்தான். ஆள்ங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு. அடுத்தது நான்காம் வேற்றுமை உருவு என்னது? கூ. அப்ப இங்க எங்க கூ வருது? இங்க பாருங்க, ராமனுக்கு தம்பி இலக்குவன். அப்ப உறவு முறையை சொல்லும் பொழுது இந்த கூங்கிற நான்காம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். அடுத்தது மண்ணால் குதிரை செய்தான். இது என்னது? முதற்கருவியில வருது. ஏன்னா குதிரைங்கிறது எதுல செஞ்சிருக்கேன்? மண்ணுலதான் செஞ்சிருக்கேன். அப்ப மண்ணு குதிரை மற்குதிரை தான். அப்ப அந்த குதிரையை செய்யக்கூடிய அந்த பொருளே மண்ணுதான். அப்ப அந்த பொருளே செயல்படும் பொருளா இங்க வந்ததுனால அது முதற்கருவி பொருளா வந்திருக்கு. அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை உருவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐந்தாம் வேற்றுமை இதுல வந்துட்டு இல்ல இடம்பெறணும். இல், இன் அப்படிங்கிற உருவானது இடம்பெறணும். அப்ப எந்த தொடர்? ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். ஓகேங்களா? ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். அடுத்தது ஆறாம் வேற்றுமை உருவு என்னது? அது, ஆது, இதெல்லாமே ஆறாம் வேற்றுமை உருவு. அப்ப பாறையினது தேர். அப்ப பாறையுடைய தேர் அப்படின்னு அர்த்தம். சோ இது ஆறாம் வேற்றுமை உருவு. புரியுதுங்களா?
சோ இவ்வளவுதான். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மொழியை ஆள்வோம் பகுதி. இந்த மொழியை ஆள்வோம் பகுதியில முதல்ல இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா, கீழ்காண்பவற்றுள் ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களுடன் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இது கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க. 2, 3 சொற்களை கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு புதிய சொற்களை உருவாக்க சொல்லி கேட்பாங்க. இது நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு. அதனால எல்லா பயிற்சி வினாக்களையும் தெளிவா பாத்துக்கோங்க. இங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். இங்க வந்து மா, குருவி, தேன், இலை, மலர், காய், செம்மை, கூடு, சிட்டு, முட்டை, கனி, மரம்னு இருக்கா. இதுல இருந்து என்னென்ன இது பண்ணலாம், மாவையும் இலையும் சேர்த்து மா இலை, மாவிலை அப்படின்னு சொல்லலாம். மா கூட்டல் இலை, மாவிலை. நிறைய பேரு மா இலைன்னு எழுதிறீங்க, இது தப்பு. மா இலைங்கிறது தப்பு, மாவிலைங்கிறது தான் சரியானது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மாங்கிறது எதுல முடியுது, மா ஆள முடியுதா, சோ ஆள முடியுது. அதாவது ஈ, ஈ, ஐ இந்த இதுல முடிஞ்சா மட்டும்தான் நடுவுல உடன்படும் மெய்யாக யகர மெய் தோன்றும். ஓகேங்களா? இதை தவிர வேற ஏதாவது ஒரு உயிரெழுத்தா இருந்தா வகர மெய் தான் தோன்றும். அப்ப மா கூட்டல் இலை அப்படிங்கும் போது இதுல மாங்கிறது ஆளதான் முடியுது. அப்ப ஆள முடியறதுனால இந்த இடத்துல உடன்படும் மெய்யாக இவ்வு தோன்றும். அப்ப மா கூட்டல் இவ்வு கூட்டல் இலைன்னு மாறும். ஓகேங்களா? சோ அப்ப இவ்வு கூட்டல் ஈங்கிறது என்னவாயிடும், வீணு மாறிடும். அப்ப மாவிலை அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ அப்ப மாவிலைங்கிறதா சரியானது, மா இலைன்னு எழுதக்கூடாது. அடுத்தது குருவி இருக்கு, சிட்டு இருக்கு. அப்ப சிட்டு குருவி. குருவி இருக்கு, கூடு இருக்கு, குருவி கூடு. அடுத்தது கனி இருக்கு, தேன் இருக்கு, தேன் கனி, தேன் மலர், செங்குருவி, குருவி முட்டை, மாமரம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. இது வந்து டிஎன்பிஎஸ்சில கட்டாயம் மினிமம் 2 கொஸ்டின் இருக்கும் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல. சம்டைம்ஸ் 3 கூட கேட்கலாம், 4 கூட கேட்கலாம். சோ இதற்கு இந்த பொருளை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பகுதியை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு இது வந்து கஷ்டமான ஒரு பகுதியா நினைக்கிறீங்க. ஆனா இதுதான் இருக்கிறதுலயே ஸ்கோர் பண்றதுக்கு எளிமையான ஒரு பகுதி. ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கறதுலாம் டிஃபிகல்ட்டா கேட்கறாங்களான்னா இல்ல. இங்க வேணா பயிற்சி வினாக்கள் வேணா டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா எல்லா இடங்களையும் டிஃபிகல்ட்டாலாம் கேட்கறது இல்லை. ஓகேங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாமா? முதல்ல கால்புள்ளி அப்படிங்கறது எங்க யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாவது காற்புள்ளி கமா எங்க போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் அப்படின்னா, பொருட்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வரும். அதாவது ஒரு 5 திணைகள் இருக்கு அப்படின்னா அந்த 5 திணைகளையும் நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னா அப்போ ஒவ்வொன்னையும் அந்த 5 திணைகள்ல 1, 2, 3, 4, 5 அந்த 5 எண்ணக்கூடிய அந்த மாதிரி எண்ணும் இடங்கள்ல வந்துட்டு இந்த காற்புள்ளியானது கமா வந்து போடணும். இப்ப எடுத்துக்காட்டா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன 5 திணைகள்னு வருதா. சோ இந்த மாதிரி 5 திணைகளை அப்படியே விரிவுபடுத்தி எழுதுறோம். அப்படி எழுதும் போது ஒவ்வொன்றுக்கு அப்புறமும் நம்ம வந்து கால்புள்ளி இடணும். அடுத்தது இந்த மூவிடங்கள் வருது. இதே மாதிரி நிறைய இருக்கு. சோ மூவிடங்கள் இருக்கும். அதை பத்தி சொல்லும் பொழுது நீங்க கால்புள்ளி இடணும். முக்கணிகள் மா, பலா, வாழை ஆகியன முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவோமா. சோ அந்த தொடர்களையும் மா, பலா, வாழை அப்படிங்கும் போது ஒவ்வொன்றுக்கு அடுத்தும் இந்த கமா போடணும். ஓகேங்களா? அடுத்தது கடிதத்துல விழிமுன் காற்புள்ளி வரும். அது என்ன மேம் விழிமுன் அப்படின்னா, ஒரு உணர்ச்சியோட நம்ம சொல்லுவோம்ல, நண்பா, அன்புள்ள நண்பா, அன்புள்ள தந்தையே அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி கடிதத்துல அந்த மாதிரி எழுதும் போது அந்த விழித்தொடருக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா காற்புள்ளியானது இடம்பெறணும். இப்ப எடுத்துக்காட்டா கடிதத்துல முதல்ல எழுதக்கூடிய அந்த வாக்கியம் அன்புள்ள நண்பா, அன்புள்ள தங்கைக்கு அப்படின்னு எழுதுவோம்ல அந்த இடங்கள்ல. அப்ப அந்த இடத்துல நண்பா, அண்ணா, தந்தையே அப்படின்னு சொல்லும் போது தங்கையே அப்படின்னு அந்த ஆ ஏல முடியும். எப்பவுமே இந்த விழித்தொடர் அப்படிங்கிறது ஆ ஏல முடியும். அதாவது படற்கையில் இல்லாம ஜெனரலைஸ்டா அன்புள்ள நண்பர் அப்படின்னு இருக்காது. அன்புள்ள நண்பா. அப்ப நண்பா அப்படிங்கும் போது விழித்தொடர் ஆயிடும். நண்பர்ங்கிறது படற்கை ஆயிருக்கும். ஆனா நண்பாங்கும் போது முன்னிலை ஆகி போயிடும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு படற்கை முன்னிலையாக மாறுபட்டு இப்பதான் நம்ம பார்த்தோம் விழித்தொடர் பத்தி. இந்த 8ஆம் வேற்றுமை உறுப்பு பார்த்தோம்ல, புலவர்ங்கிறது புலவரே அப்படின்னு சொல்லும் போது அது விழித்தொடர் ஆயிடும்ல. சோ அந்த மாதிரி கடிதத்துல எழுதக்கூடிய அந்த முதல் லைன்ல அந்த கமா வந்து போடணும். ஓகேங்களா? அடுத்தது வினையெச்சங்களுக்கு பின்னாடி காற்புள்ளி வரும். அதாவது ஒரு 2, 3 தொடர்கள் ஒரு 2 தொடர் இருக்கு அப்படிங்கும் போது அந்த 2 தொடர்லயும் 2 வினை இருக்கும். ஒரு வினைக்கு அடுத்து இன்னொரு வினை வந்துச்சு அப்படின்னாலே வந்து அது வந்து வினை எச்சம் அப்படிம்போம். ஓகேங்களா? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். இதுல சென்று அப்படிங்கிறது ஒரு எச்சம்.
ஓகேங்களா? வந்தான் வினைமுற்று. இந்த வினைமுற்றுக்கு முன்னாடி இன்னொரு வினைச்சொல் இருக்கா? சோ அப்ப இந்த வினைச்சொல் வந்து ஒரு வினை எச்சம். ஏன்னா சென்று வந்தான் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல வாழை இலை பறித்து அதை வந்து நீங்க அடுத்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப சென்று வந்தான் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு வினை எச்சம் வரதுனால சென்றுங்கிறது ஒரு வினை எச்சம். ஒரே தொடர்ல இந்த மாதிரி வினை முற்று வந்துருச்சுன்னா ஓகே. ஆனா ஒரு வினை எச்சம் வந்து அதுக்கப்புறம் ஒரு வினை முற்று வருது அப்படிங்கும் போது இந்த நடுவுல வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கமா வந்து நீங்க போடணும். ஓகேங்களா? அடுத்தது மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி காற்புள்ளி வரணும். இது பொதுவா எங்க வரும் அப்படின்னா நேர்கூற்றுல வரும். இப்ப இந்த இடத்துலயே பாருங்களேன், இது ஒரு நேர்கூற்று. குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது அப்படின்னு கொடுத்திருக்குமா? சோ இப்ப இந்த இடத்துல அந்த பாட்டு என்னவோ அதற்கு மேற்கோள் குறியிடணும். அது பின்னாடி நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடலை நம்ம மென்ஷன் பண்றோம், அல்ல ஒரு குறிப்பிட்ட ஒருவர் சொன்னதை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படிங்கும்போது அதை வந்து எப்பவுமே இந்த இரட்டை மேற்கோள் குறிக்குள்ளதான் போடணும். இந்த மேற்கோள் குறிக்கு முன்னாடி அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு, அது ஒரு கூற்றாக அமையுது, யார் அந்த பாடலை பாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ப அதுக்கு முன்னாடி இந்த கமாவானது வரணும். அப்ப குழந்தை நிலவை பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, நிலா நிலா ஓடிவா அப்படின்னு பாட ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல இந்த மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி இந்த கமாவானது இடம்பெறும் நேர்கூற்றுல. அடுத்தது முகவரியில கடைசி லைன்ல புள்ளி வச்சிடணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஒவ்வொரு டீட்டெயிலுக்கு அப்புறமும் ஒரு கமா போட்டுட்டே இருக்கும். அப்ப முகவரியில இறுதி வரி நீங்க இறுதி வரி இல்லாம ஏனைய வரிகளுடைய இறுதியில காற்புள்ளியானது போடணும். இப்ப ஆண்டாள், இப்ப நான் என்னுடைய இது எழுதுறேன், சா ஆண்டாள், கமா போட்டுறணும். அடுத்து என்னுடைய கதவு நம்பர் எண் 45, கமா. எந்த தெரு? காமராசர் தெரு, கமா. அடுத்தது எந்த ஊரு? திருவள்ளூர். அவ்வளவுதான், முடிஞ்சு. புள்ளி வச்சிடணும், கடைசிக்கு புள்ளி வச்சிடணும். சோ இந்த மாதிரி 1 by 1 எழுதும் போது கமா போட்டு எழுதும். ஓகேங்களா? சோ இந்த 5 இடங்கள்ல நான் என்ன பண்ணுவோம், காற்புள்ளி. ஃபர்ஸ்ட் எண்ணும் இடங்கள்ல, அடுத்தது கடிதங்கள்ல விழித்தொடர்ல, வினையெச்சங்கள் ஒரு தொடர்ல நடுவுல வினையெச்சம் வருது, அதுக்கப்புறமும் கண்டினியூஸா அந்த சென்டென்ஸ் போதுனா மட்டும்தான். ஓகேங்களா? வினையெச்சம் வந்தாலே பார்த்தோன்னு போட்டுறாதீங்க. இப்ப பறித்து அப்படிங்கிறது வினையெச்சம் தான். இந்த இடத்துல பறித்துக்கு பக்கத்துலயே கமா போட்டுறக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது ஒரு தொடராக வந்து பொழிலன் தோட்டத்துக்கு சென்று ஒண்ணு முடிஞ்சிச்சு. அடுத்து அங்க என்ன பண்றான், வாழை இலை பறித்து வந்தான். அப்போ இந்த இடத்துல பொழிலன் தோட்டத்திற்கு சென்றான், வாழை இலை பறித்து வந்தான் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல அரைப்புள்ளி வந்திருக்கும். ரெண்டுக்கும் நான் டிஃபரன்ஸ் சொல்றேன், தெளிவா பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. சோ இதே தொடர்ல பொழிலன் தோட்டத்திற்கு சென்றான் வினை முடிவு பெற்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அரைப்புள்ளி வந்திருக்கும். அரைப்புள்ளினா இப்படி போட்டிருக்கணும், சென்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், வாழை இலை பறித்து வந்தான். யாரு? பொழிலனே தான். இப்ப ஒரே எழுவாய் தோட்டத்திற்கு போச்சு, அதுக்கப்புறமா வாழை இலை பறிச்சுட்டு வந்துச்சு அப்படிங்கும் போது அடுத்தடுத்து ஒரே எழுவாயை கொண்டு அடுத்தடுத்த தொடர்கள் வரும் பொழுது இந்த அரைப்புள்ளி வந்து போடுவோம். அப்ப சென்றான்னு வந்திருந்துச்சுன்னா இந்த அரைப்புள்ளி இந்த இடத்துல போட்டிருக்கணும். ஆனா இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, சென்று அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப சென்றான்னா வினை முற்றாயிருக்கும், ஆனா இந்த இடத்துல சென்றுங்கிறது ஒரு வினை எச்சம். சோ அதனால இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த அரைப்புள்ளி போடக்கூடாது. இந்த மாதிரி வரக்கூடிய வினையெச்சங்கள், அதாவது 2 தொடர்கள் வருது, அந்த தொடர்ல ஒரு தொடரை இன்னொரு தொடரையும் கனெக்ட் பண்ண வேண்டிய இடங்களா வந்து இந்த வினையெச்சம் வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கமாவானது போடுவீங்க. ஓகேங்களா? புரிஞ்சா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? அடுத்து நான் சொல்றேன். இந்த சென்றான் வந்தான் அப்படின்னு வரும்ல, அப்பயும் நான் சொல்றேன். ஆனா இங்க பாருங்க, வாழை இலை பறித்து வந்தான், இந்த இடத்துல பறித்துங்கிறது வினையெச்சம் தான். ஆனா இந்த இடத்துல நான் கமா போடல. ஏன்னா இது முடிச்சு இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வேற ஏதாவது ஒரு செயல் செஞ்சு வந்தான் அப்படின்னு வருதுன்னா அப்ப வந்து நான் இந்த இடத்துலயும் கமா போட்டிருக்கணும். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி வரல. ஓகேங்களா? சோ இந்த தொடருக்கு அப்புறம் இந்த தொடர் வினையெச்சத்துல ஏதாகுது, இதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வும் நடக்குது. அப்போ இந்த நிகழ்வுக்கும் நடுவுல வரக்கூடிய இந்த வினையெச்சத்துக்கு பக்கத்துல கமா போடணும். ஓகேங்களா? அடுத்தது மேற்கோள் குறிக்கு முன்னாடி ஒரு கமா, முகவரியில லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க எல்லா லைனுக்கும் ஒரு கமா. இதுதான் வந்து காற்புள்ளிக்கான ரூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அரைப்புள்ளி. அரைப்புள்ளி அப்படிங்கிறது ஒரே எழுவாயில பல வாக்கியங்கள் தொடர்ந்து வரும் இடத்துல அரைப்புள்ளியானது இடம்பெறணும். அதாவது இந்த மாதிரி மேல ஒரு புள்ளி வச்சு கீழே ஒரு கமா போடுறது, இதுதான் அரைப்புள்ளி அப்படின்னு சொல்றது. எடுத்துக்காட்டா இங்க பாருங்க, கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசையருடன் போரிட்டான் அப்படின்னு வருதா? சோ இந்த தொடர்ல கரிகாலன் கங்கை வரை சென்றான், இதுல யாரு எழுவாய்? கரிகாலன் தான் எழுவாய். யார் அந்த செயலை செய்யறாங்க? கரிகாலன் தானே. அப்ப கரிகாலன் தான் எழுவாய். அப்ப கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் வினை முற்று, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், அங்க போயிட்டு
கனக விசையருடன் போரிட்டான். யாரு? இதே எழுவாய் தான், கரிகாலனை தான். மறுபடியும் இது என்னன்னா கரிகாலன் கனக விசையருடன் போரிட்டான். அப்ப இந்த இடத்துல மறுபடியும் கரிகாலன் மென்ஷன் பண்ணல. அப்ப ஒரே எழுவாயை கொண்டு அடுத்தடுத்த தொடர்கள் வருது அப்படின்னா அந்த இடங்கள்ல இந்த அரைப்புள்ளியானது போடணும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல அரைப்புள்ளி இடணும். கடைசியில எப்பவும் போல புல் ஸ்டாப் தான். ஓகேங்களா? இதுல இப்போ இதே தொடர் இப்போ நான் வேற மாதிரி சொல்றேன் வச்சுக்கோங்களேன். எப்படின்னா கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து கனக விசையருடன் போரிட்டான். கடைசியில எப்பயும் போல புல் ஸ்டாப் தான். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல வச்சிருவீங்க. இப்போ இந்த இடத்துல கமா போடணுமா அரைப்புள்ளி போடணுமா அப்படின்னா இந்த இடத்துல கமா போடணும். ஏன்னா படையெடுத்துங்கிறது என்னது? ஒரு வினை எச்சம். ஓகேங்களா? கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து. அது எப்படி மேம் படையெடுத்துங்கிறது வினையச்சன்னு சொல்றீங்கன்னா, இதுக்கு முந்தைய வகுப்புல நம்ம பார்த்திருக்கோம். 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் 3 இயல்களுக்கான ஒரு வீடியோ கிளாஸஸ் கொடுத்திருக்கோம். அதுல வினையச்சம்னா என்ன, பெயரெச்சம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். சோ படையெடுத்துக்கு அப்புறம் ஆப்வியஸா என்ன சொல் தான் வரணும். இங்க என்ன சொல் வருதுன்னு பாக்காதீங்க. படையெடுத்துக்கு அப்புறம் ஆப்வியஸா என்னதான் வரணும்? படையெடுத்து சென்றான், படையெடுத்து வந்தான், அப்படிதானே வரணும். அப்ப படையெடுத்து சென்றான். சோ அப்ப படையெடுத்துக்கு அப்புறம் சென்றான்ங்கிறது ஒரு வினைச்சொல் தானே. அதே மாதிரி படையெடுத்து வந்தான், வந்தான் அது ஒரு வினைச்சொல் தானே. அப்போ ஒரு எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் இடம் பெற்றுச்சுனாவே அந்த எச்சம் வினை எச்சம்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல இது வினையெச்சம். அப்ப வினையெச்சத்தை தொடர்ந்து நீங்க என்னதான் போடணும்? கமா தான் போடணும். ஒரு 2 தொடர் தான். ஆனா அந்த 2 தொடரையும் நடுவுல வந்துட்டு இந்த ஒரு வினையெச்சத்தை கொண்டு இதாகுது அப்படிங்கும் போது கமா போடணும். இதுவே கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு அடுத்து இன்னொன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. கனக விசையருடன் போரிட்டான். அப்போ யாரைதான்? கரிகாலனை தான். அப்ப இந்த இடத்துல இதே எழுவாயை இங்க கொண்டு போய் அவங்க நிறுத்தல. சோ நிறுத்திருந்தாங்கன்னா இங்கேயும் ஃபுல் ஸ்டாப், இங்கேயும் ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா? ஆனா இங்க எழுவாய் கொண்டு வரல. இப்ப இந்த இடத்துல நம்மளாதான் புரிஞ்சுக்கிறோம். கரிகாலன் கனக விசையருடன் போரிட்டான்னு. அப்போ ஒரே எழுவாய் அடுத்தடுத்த தொடர்களுக்கு அமைதுங்கிற பொருள்ல வருதுங்கும் போது இந்த இடத்துல அரை புள்ளி இட்டோம். ஓகேங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இதே சென்டென்ஸ்ல 3 விதமா எழுதலாம். இதுவே கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான். அடுத்தது மறுபடியும் இந்த இடத்துல அரைப்புள்ளி போட வேண்டாம். அடுத்து மறுபடியும் கரிகாலன் கனக விசையருடன் போரிட்டான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னா இந்த இடத்துல புல் ஸ்டாப் தான் வைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த எழுவாய் இந்த செயலை செஞ்சுச்சுன்னு முடிச்சிட்டாங்க. அடுத்து மறுபடிக்கும் இந்த கனக விசையருடன் யார் போரிடுறாங்க? கரிகாலன் தானே. அப்ப இங்கேயும் எழுவாய் வந்துச்சு. அப்ப இந்த செயலுக்கு தனியான ஒரு எழுவாய் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல புல் ஸ்டாப். ஓகேங்களா? ஆனா ஒரே எழுவாயை கொண்டு 2 தொடர் வருது அப்படின்னா அந்த இடத்துல அரைப்புள்ளி. அதுவே கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து கனக விசையருடன் போரிட்டான் அப்படின்னு வருதுன்னா 2 தொடர்ல அந்த வினை முற்றாக இந்த இடம் முடியாம அந்த ஒரு தொடர் வினை எச்சமாக கொண்டு அடுத்த தொடர் அப்படி வினைமுற்றை கொண்டு முடியுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த வினை எச்சத்துக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு கமா போடணும். 3 தொடருக்கும் வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்ப ஒரே எழுவாய் பல வாக்கியங்களுக்கு தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அரை புள்ளி இட வேண்டும். அதுவே ஒரு எழுவாய் ஒரு தொடருக்கு தான் வருது, மறுபடியும் அதே எழுவாய் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க, மறுபடியும் கரிகாலன் கனக விசையருடன் போரிட்டான் அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்ப இந்த 2வது தொடருக்குன்னு ஒரு எழுவாய் வந்துருச்சு. இந்த முதல் எழுவாயவே நான் இங்க கொண்டு அந்த பொருள் கொள்ளல அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல புல் ஸ்டாப் வச்சிடணும். இதுவே ஒரு தொடருக்கு ஒரு தொடர் வினைமுற்றை கொண்டு முடிக்காம இன்னொரு தொடரை வினைமுற்று கொண்டு முடிச்சு ஒரு கண்டினியூஸான ஒரே சென்டென்ஸா கொண்டு வராங்க அப்படிங்கும் போது கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து கனக விசையருடன் போரிட்டான் அப்படின்றோம். இதை 2 தொடரா என்னால எழுத முடியும். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்தான், கரிகாலன் கனக விசையருடன் போரிட்டான். அப்ப 2 தொடரை ஒரே தொடரா, ஏன்னா ஒரே ஆள் தானே அப்படிங்கும்போது நான் ஒரே தொடரா எழுதும் போது இந்த ஒரு இடத்துல அந்த வினை முற்றை, அதாவது சென்றான் அப்படிங்கிற அந்த வினை முற்றை எடுத்துட்டு படையெடுத்து கனக விசையருடன் போரிட்டான் அப்படின்னு கொடுத்துட்டேனா இந்த இடத்துல வினை முற்றானது நீங்கிருச்சு. ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வினைமுற்றை நீக்கிட்டு இன்னொரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வினைமுற்றோட நான் முடிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல வரக்கூடிய இந்த வினை எச்சம்க்கு பக்கத்துல ஒரு கமா போட்டுரும். ஓகேங்களா? அடுத்தது உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறக்கூடிய இடத்துல அரை புள்ளி இட வேண்டும். அது என்ன உடன்பாடு அப்படின்னா ஒரு விஷயத்த பாசிட்டிவா சொல்லிட்டு அடுத்து நெகட்டிவா சொல்லுவோம் இல்ல, அதுதான்
பாசிட்டிவா சொல்றது வந்து உடன்பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நேர்மறைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது நேர்மறையா சொல்லிட்டு எதிர்மறையும் சொல்லிடுறது உடனே. இப்ப நல்லவன் வாழ்வான், இது நேர்மறை. அடுத்து என்ன சொல்லிடுவோம், தீயவன் தாழ்வான், அது எதிர்மறை. அப்ப ஒரே தொடர்ல நேர்மறையும் இடம்பெற்று எதிர்மறையும் இடம்பெறுது அப்படின்னா அந்த இடங்கள்ல அந்த 2 தொடர்களுக்கு நடுவுல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அரைப்புள்ளி போடணும். 2 இது புரிஞ்சுச்சுங்களா? ஒரே எழுவாயை கொண்டு அடுத்தடுத்த வாக்கியங்கள் வந்தாலும் அரைப்புள்ளி, அல்லது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல இந்த அரைப்புள்ளி கொண்டு வரும். ஓகேங்களா? அடுத்தது முக்கார் புள்ளி. இந்த முக்கார் புள்ளி அப்படிங்கிறது ஒரு சின்ன தலைப்பை ஒரு ஒரு தொகை சொல்லா கூட இருக்கலாம், அதை விரித்து கூறக்கூடிய இடத்துல முக்கார் புள்ளி இட வேண்டும். அதாவது முத்தமிழ் அப்படின்றோம், முத்தமிழ விரித்து எழுதுங்க அப்படிங்கும் போது முத்தமிழ் அப்படிங்கும் போது இது தலைப்பாயிடுது. சோ இதை விரித்து எழுதுறோம், எப்படி எழுதுவோம்? அப்ப இந்த இடத்துல முக்கார் புள்ளி போடணும். இயல், இசை, நாடகம். இந்த இயல், இசை, நாடகம்ங்கிறது என்னும் பெயர்களாகி போயிடுது. இயல்ங்கிறது 1வது, அடுத்து 2வது இசை, 3வது நாடகம். அப்ப 3 அந்த எண் கணக்குல வந்துருச்சுல்ல. சோ அதனால இந்த இடத்துல கமா கமா கமான்னு போடுறோம். கடைசியா வரும்போது புள்ளி வச்சிடணும். ஓகேங்களா? புரியுதா? இதுவே இதே சென்டென்ஸ் நான் இப்படி கூட எழுதலாம். இயல், இசை, நாடகம் ஆகியன முத்தமிழ் ஆகும். இப்படி எதுனா இங்க புள்ளி வச்சிருப்பேன். இயல், இசை, நாடகம். இந்த இடத்துல கமா போட்டுறக்கூடாது, ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு வேர்டு வந்துச்சு. ஓகேங்களா? இதுக்கு இதமான அடுத்த எண்ணுமா இருந்துச்சுன்னா நீங்க அந்த இடத்துல கமா போடணும். ஆனா இதுக்கு அடுத்து இல்ல 3 தான். அப்ப இந்த 3க்கு நடுவுல கமா போட்டு கடைசியில புள்ளி வச்சிடணும். இப்படி வந்துச்சுன்னா இப்படி வரும். ஆனா இப்படி தொகைச்சொல்ல விரித்து எழுதுற மாதிரி முத்தமிழ், இயல், இசை, நாடகம் அப்படின்னு மட்டும் சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த தலைப்புக்கு பக்கத்துல முக்கார் புள்ளி இட வேண்டும். ஓகேங்களா? அடுத்தது முற்றுப்புள்ளி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு சொற்றோட எழுதியில எப்பவுமே என்ன பண்ணும், முற்றுப்புள்ளி தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். இப்ப கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். அவ்வளவுதான், புள்ளி வச்சுட்டா முடிஞ்சு. அடுத்தது சொற்குறுக்கங்களுக்கு அடுத்து இந்த முற்றுப்புள்ளி வரணும். இப்ப திருவிக்கா அப்படின்னா திருவிக்கான யாரு? திருவாரூர் விருதாச்சலனாருடைய மகன் தான் கல்யாண சுந்தரனார். அததான் இப்ப எப்படி சுருக்கி எழுதுறாங்கன்னா திருவிக்கான்னு எழுதுறோம். அதாவது திருவாரூரை சேர்ந்த விருதாச்சலத்தின் மகனார் கல்யாண சுந்தரனார். அப்ப திவிகா அப்படின்னு திருவிகா அப்படின்னு போடுறோமா? சோ இதான் இந்த மாதிரி ஒரு சொல்லை ஒரு தொடரை சுருக்கி எழுதுற அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல இந்த புள்ளியானது வரும். அடுத்தது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. சோ அந்த இடத்துல நம்ம அத சுருக்கி எழுதுறோம், ஊராட்சி. அப்ப ஊ கூட்டல் ஓ கூட்டல் நா கூட்டல் லீ கூட்டல் பள்ளி. அதாவது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. ஓகேங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறேன். என்னன்னா இதுக்கு நீங்க விரித்தெழுதி சொல்லுங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்மளே சொல்லிட்டோம்னா தேடுதல் இல்லாம போயிரும்ல. எந்த இடத்துல தேடுதல் அதிகமா இருக்கோ அந்த இடத்துலதான் அறிவு மிகும். ஓகேங்களா? நீங்க ஒரு விஷயத்தை தேடி தேடி படிக்கிறீங்கன்னா அதுல ஒரு கிளியரன்ஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நானுமே வந்துட்டு இதெல்லாம் கத்துக்கிறேன் அப்படின்னா நான் நிறைய தேடல் கொண்டு வந்தனாலதான் இது எல்லாத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு. அதனாலதான் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்ல முடியுது. இதுவே நான் எதையும் ப்ராப்பரா கத்துக்காம ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் போட்டு விட்டு படிச்சு காட்டிட்டு போயிருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கும் புரிதல் இல்ல, நான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கும் புரிதல் இல்லாம போயிடும். அதுவே நான் இது குறித்து பல தேடல்களை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வந்து ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லும் பொழுது எனக்கு அந்த கான்செப்ட் கிளியரா புரியுது. அதனால நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா நானும் என்ன பண்ணிருப்பேன், ஒரு பிடிஎஃப் போட்டிருப்பேன். ஓகே, சொற்றொழின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும், ஒளி வச்சுக்கோ. சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும், புள்ளி வச்சுக்கோ. அடுத்தது வினா பொருள்ல உணர்த்தக்கூடிய ஒரு வாக்கியமா, புள்ளி வச்சுக்கோ. நேர்மறை எதிர்மறை ஒரு தொடர்ல வருதா, அரை புள்ளி போட்டுக்கோ. அதுவே ஒரு தொடர்ல இந்த இடத்துல இது எக்ஸாக்டா திஸ் ஒன் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். இப்ப கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து கனக விசையருடன் போரிட்டான்ங்கிறோம்ல, இந்த இடத்துல வினையச்சம் வந்தா கமா போட்டுருங்க அப்படின்னு. அதாவது இங்க சொல்லிருக்காங்கல்ல வினையச்சங்களுக்கு பின்பு கார்புள்ளி வரும்னு. இந்த இடத்துல நானும் வந்துட்டு வினையச்சங்களுக்கு பின்பு கார்புள்ளி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பரித்துங்கிறத வினையச்சம் தான், அப்ப கமா போட்டிருப்பீங்க இந்த இடத்துல. சோ அப்படி போட்டிருந்தீங்கன்னா அது தப்பாய் போயிடும். ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துல கமா வராது, இந்த இடத்துல மட்டும்தான் கமா வரும். அதற்கான காரணம் என்ன, இந்த ஒரு தொடரை நான் 2 தொடரா ஸ்பிளிட் பண்ண முடியும். அந்த 2 தொடர்ல முதல் தொடரை வினைமுற்று கொண்டு முடிச்சிருக்கணும். ஆனா அந்த வினைமுற்று அந்த இடத்துல மறைஞ்சிருச்சு, அதை மறைச்சிட்டேன், அதை எடுத்துட்டு அந்த இடத்துல வினை அச்சத்தோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்ப அந்த வினையச்சத்திட்ட மட்டும்தான் நான் என்ன பண்ணணும், கமா போடணும். அப்பதான் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா வரும் அப்படின்றதுதான். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க இந்த கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய தேடலை கொண்டு வாங்க. இதே மாதிரிதான் நீங்க ஜிகே எல்லாம் படிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு தேடுங்க.
யாரோ ஒருத்தர் பிடிஎஃப் வச்சு வாசிச்சுட்டாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த வாசிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கும், அவங்க சொல்லும் போதெல்லாம் புரியுற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுடைய தேடல் இருந்துச்சுன்னா அந்த கான்செப்ட் என்னைக்குமே மறக்காது. ஆனா மத்தவங்க ஒருத்தவங்க சொல்லி கேட்கறதும் கொஞ்சம் மறக்காதுதான். நீங்களா உட்காந்து படிக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க சொல்லி கேட்டீங்கன்னா மறக்காதுதான். ஆனா அந்த கான்செப்ட்ல கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னா, ஒரு சொல் ஏன் இந்த இடத்துல இடம்பெறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, you have to search many things, then only you can get the knowledge. If you want to get knowledge, you have to search more things. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்போ இதற்கான பதில் நீங்க தான் தேடி கண்டுபிடி கூகுள் கூட பண்ணுங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு 2-3 செகண்ட் உங்களுக்கு அந்த டைம் எடுத்துப்பீங்கல்ல, அந்த டைம்ல நீங்க பண்ணக்கூடிய, அதனால நீங்க ஒன்னும் பெரிய ஒரு அசைன்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு வர போறது கிடையாது, உங்க வேலையெல்லாம் கெட்டு போறது கிடையாது. ஒரு 2-3 செகண்ட் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, கூகுள் பண்ணியாவது இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது, பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். அதாவது நம்மளுடைய இனிஷியலுக்கு பக்கத்துல இந்த முற்றுப்புள்ளி போடணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஸ்டாப் வரணும். நேத்து சுந்தர வடிவேலு அப்படின்றோம். ஒரு சிலர்லாம் தூ சுந்தர வடிவேலுன்னா அப்பா பேர் மட்டும் வச்சிருப்பாங்க. அதுவே அம்மா பேர் அப்பா பேர் ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கவங்களா இருக்காங்க. அப்ப நேத்து அப்படின்லாம் வரும். ஓகேங்களா? அடுத்தது வினாக்குறி. இது யாருக்குமே சந்தேகம் வராது. ஏன்னா வினாப்பொருளை உணர்த்தும் வாக்கியத்தோட இறுதியில என்ன போடணும்? வினாக்குறி. சேக்கிலார் எழுதிய நூல் எது? ஒரு கொஸ்டின் இது. அப்ப இந்த கொஸ்டினுக்கு நான் கொஸ்டின் மார்க் தான் போடணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது வியப்பு குறி. இந்த வியப்பு குறி எங்கெல்லாம் பயன்படுத்தணும்னா, மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல், இந்த மாதிரியான உணர்ச்சிகள் வெளிப்படக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இந்த வியப்பு குறி பயன்படுத்தணும். இப்போ தமிழின் இனிமைதான் என்னே அப்படின்றமா. சோ இந்த இடத்துல தமிழ படிக்கிறோம், தமிழ படிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த இனிமையெல்லாம் நம்ம பாக்குறோம், அதோடைய பண்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுட்டு வியப்படைகிறோம். சோ நம்ம லாங்குவேஜ்ல இவ்வளவு விஷயம் இருக்குடா அப்படின்னுட்டு. சோ அப்ப அந்த இடத்துல வியப்படைகிறோம். சோ அப்ப தமிழின் இனிமைதான் என்னே அப்படிங்கும் போது அந்த வியப்பு வரக்கூடிய இடங்கள்ல இந்த ஆச்சரியக்குறி, இந்த வியப்பு குறியானது போடணும். ஓகேங்களா? அடுத்தது பயத்துல கத்துவோம் பாருங்க, பாம்பு 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 அப்படின்னு கத்துறோமா. சோ அப்ப அந்த பயத்துல கத்தக்கூடிய இடங்கள்லயும் இந்த வியப்பு குறியானது. ஏன்னா அச்சத்திலையும், அச்சம்ங்கிறதும் ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு தானே. அப்போ ஒரு உணர்ச்சி வெளிப்பாடுங்கிறது மகிழ்ச்சியா இருக்கலாம், அச்சமா இருக்கலாம், அவலமா இருக்கலாம். ஒருத்தரை பார்த்து இரக்கம் கொள்ளலாம், இல்ல ஒரு சமூகத்துல ஏற்படக்கூடிய அவல நிலையை பத்தி நம்ம வருத்தம் கொள்ளலாம். அதாவது வருத்தம்ங்கிறதும் உணர்ச்சி தான், மகிழ்ச்சிங்கிறதும் உணர்ச்சி தான், பயங்கிறதும் உணர்ச்சி தான், ஒன்றனை பார்த்து வியப்படைகிறதும் உணர்ச்சி தான், ஒன்றனை பார்த்து இரக்கம் கொள்ளுதலும் உணர்ச்சி தான். சோ இந்த மாதிரி 5 உணர்ச்சிகள் வெளிப்படக்கூடிய இடங்கள்ல நம்ம இந்த வியப்புக்குறிய பயன்படுத்தணும். ஓகேங்களா? அப்ப மேம் பாம்பு பாம்புங்கும் போது கடைசியில இந்த இடத்துல மட்டும் வியப்புக்குறி போட்டா போதுமானா கிடையாது. எல்லா இடத்துலயும் பாம்பு அப்படின்னு கத்தும் போதே பயந்தானே, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது பயந்தானே, அப்ப அங்கேயே போட்டுருணும். ஓகேங்களா? அடுத்த டைம் கத்தும் போது பயத்துல தானே கத்துறீங்க, அப்ப அங்கேயே போடணும். புரியுதுங்களா? அப்ப நீங்க உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க போடுங்க. அடுத்தது பாருங்க, அந்தோ இயற்கை அழிகிறதே, அதாவது நம்மளுடைய இயற்கையானது அழிந்து கொண்டு வருகிறது, அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு வருத்தம் ஏற்படும் இல்ல. சோ அந்ததான் அவலம் அப்படிங்கிறோம். அதாவது இந்த இயற்கை இப்படி அழிச்சு போதே அப்படின்ற ஒரு அவலம் ஏற்படுது பாருங்க. அப்ப இந்த இடத்துல அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படிங்கிற இடத்துல மட்டும் வியப்பு குறி போடக்கூடாது. அந்தோ அப்படின்னு சொல்லும் போதே நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்திட்டோம். அப்ப அங்கேயே ஒரு வியப்பு குறிய போட்டு விட்டுறணும். அதுக்கப்புறமா இயற்கை அழிகிறதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயும் நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்துறோம். அப்ப அங்கேயே நம்ம போகணும். புரியுதுங்களா? சோ இப்ப நீங்க ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வாட்டி தான் வியப்பு குறி வரும் நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க. அப்பெல்லாம் கிடையாது. அந்த சென்டென்ஸ் படிங்க, சொல்லும் போது அந்த உணர்ச்சி எங்க தோன்றுதோ அந்த இடத்துல நீங்க போட்டுருங்க. மொத்தத்துல இந்த ஓ ஏ அப்படின்னு வந்துச்சுனாலே, அதாவது இந்த இடத்துல என்னே அப்படின்னு வருதா, இந்த ஏன் முடியுது, அடுத்தது அழிகிறதே அப்படின்னு ஏன்னு முடியுதா, அந்தோ ஓன்னு வருதா, சோ இது மாதிரி வந்தாலே மோஸ்ட்லி அந்த இடத்துல ஒரு வியப்பு குறி வந்துடணும். இந்த அடுக்கு தொடர்ல வரும் போதெல்லாம் நீங்க பார்த்துதான் போட்டாகும். பாம்பு பாம்பு பாம்புங்கும் போதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் நான் எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்ல முடியாது. அடுக்கு தொடர்ல எந்த எழுத்துல வேணாலும் அந்த சொல் முடியலாம். ஓகேங்களா? ஆனா இந்த எண்ணே, அந்தோ, அழிகிறதே, என்ன அழகு அப்படின்றவள அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி. இந்த ஒற்றை மேற்கோள் குறி எப்ப போடணும், இரட்டை மேற்கோள் குறி எப்ப போடணுங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நிறைய பேர் ஒற்றை மேற்கோள் குறி போட வேண்டிய இடத்துல இரட்டை மேற்கோள் குறி போடுறீங்க, இரட்டை மேற்கோள் குறி போடுற இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி போடுறீங்க, அது தப்பு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த தப்பு நம்ம மட்டும்தான் பண்றோமா அப்படின்னா புக்லயே பண்றாங்க, எடிட்டர்ஸே பண்றாங்க. சோ அது எதுவும் சொல்ல முடியாது, நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஆனா இது காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் வராது. அந்த மைண்ட் செட்க்கு வந்துக்கோங்க. தனி சொல்லோ
அல்லது தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஒற்றை மேற்கோள் குறி கொடுக்கணும். அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு வேர்டுக்கு மீனிங் சொல்றீங்க, இல்ல ஒரு வேர்டுனா ஒரு சொல்லா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் எழுத்துக்கு மட்டும் ஒரு மீனிங் சொல்றீங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற இடத்துல இந்த ஒற்றை மேற்கோள் குறி போடணும். எடுத்துக்காட்டா பாருங்களேன், நல்ல என்பது ஒரு குறிப்பு பெயரெச்சம். அப்ப நல்ல அப்படிங்கிற அந்த வேர்டை பத்தி நான் பேசுறேன். அப்ப இந்த வேர்டை பத்தி தானே பேசுறேன். அப்ப என்பதுன்னு வந்துருச்சா, நல்ல என்பது ஒரு குறிப்பு பெயரெச்சம் ஆகும். அப்ப ஆகும் தொடர் முடியும் போது புள்ளி வச்சிருவேன். அப்போ இந்த சென்டென்ஸ் எதை பத்தி தானே பேசினேன், இந்த ஒரே ஒரு வார்த்தை நல்லங்கிறத பத்தி தானே பேசினேன். அப்ப இந்த ஒரு சொல்லை தான் நான் இந்த இடத்துல விளக்கி சொல்றேன் அப்படிங்கும்போது அந்த சொல்லுக்கு நான் வந்து ஒற்றை மேற்கோள் குறி போடணும். ஓகேங்களா? அடுத்தது இரட்டை மேற்கோள் குறிக்குள் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி போடணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் இரட்டை மேற்கோள் குறி எங்க வரணும்னு தெரியணும். பட் இருந்தாலும் இங்க இப்போதைக்கு இதை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பர்டிகுலர் வேர்டை நான் மறுபடியும் மென்ஷன் பண்ண இது பண்றேன் அப்படிங்கிற போது அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி போடணும். அதாவது இப்போ எடுத்துக்காட்டா, கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். அதாவது என்பது, எண்ணும் அப்படிங்கிற இந்த சொல், என்ற, எண்ணும், என்பது இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இடம்பெற்றுச்சுன்னா அது ஒற்றை மேற்கோள் குறி. அதுவே இரண்டு வார்த்தை நிறைய வார்த்தை ஒரு தொடரே வந்துச்சு அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி. இல்லைன்னா இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எண்ணும், என்பது, என்ற, என்று, சோ இதெல்லாம் வரும்போதுதான் முன்னாடி ஒண்ணு ஒற்றை மேற்கோள் குறி வரும், இல்லைன்னா இரட்டை மேற்கோள் குறி வரும். ஓகேங்களா? சோப்பா இந்த மாதிரி வரும் பொழுது, இந்த மாதிரி சொற்கள் வரத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரே ஒரு சொல் வருது அல்லது ஒரே ஒரு எழுத்து மட்டும் வருது அப்படின்னு வந்துச்சுன்னா அப்ப ஒற்றை மேற்கோள் குறி போட்டுருங்க. இல்ல இந்த இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸே வருது அப்படின்னா அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி போட்டுருங்க. இப்ப இதே எடுத்துக்காட்ட கூட பாருங்க, கூட்டத்தின் தலைவர் என்றுன்னு இங்க இருக்கா, அப்ப என்றுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸே வந்திருக்கா, அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இவர் என்ன அறிவிக்கிறாரு, இந்த ஒட்டுமொத்த சென்டென்ஸையும் தான் அறிவிக்கிறார். ஓகேங்களா? அதாவது கூட்டத்துடைய தலைவர் என்ன பண்றாருன்னா ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அந்த அறிவிப்பு என்னன்னா, அறிஞர் அண்ணா இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். அப்ப இது ஒரு பெரிய தொடர். அப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய தொடர் வருது, இந்த என்றுக்கு முன்னாடி ஒரு பெரிய தொடர் வருது அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி போடணும். ஓகேங்களா? ஆனா இப்ப சொல்லக்கூடாது உங்களுக்கு, இது வந்து ஒரு நேர்கூற்று, அதனால இரட்டை மேற்கோள் குறி போடணும்னு தான் சொல்லி கொடுக்கணும். பட் இருந்தாலும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி இது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள இந்த ஒட்டுமொத்த சென்டென்ஸும் வந்துருச்சு. இதுல அவர் இன்னொன்னையும் மென்ஷன் பண்றாரு, அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில். அப்ப இங்க ஒரு எண்ணம் வந்துருச்சா, அப்ப எண்ணும்க்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு, தலைப்பில்லை. அதாவது இந்த எண்ணம் எதை குறிக்குது, தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். அவர் ஒரு தலைப்புல பேசுறாரு, அந்த தலைப்புக்கு பேரு என்னதான், தலைப்பில்லை. அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை வருது, அதனால இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி. ஓகேங்களா? அடுத்தது நம்ம முன்னாடியே பார்த்தோம், இரட்டை மேற்கோள் குறி வருதுனாலே அதுக்கு முன்னாடி வந்து என்ன போட்டுறணும், ஒரு கமா போட்டுறணும் அப்படின்னு பார்த்தோமா. இந்த காற்புள்ளி ஞாபகம் இருக்கா, மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி வரும். இந்த குழந்தை நிழவை பார்த்து, அதான் இந்த நேர்த்தொடர்ல அந்த என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த கமாவானது போட்டுருணும். ஓகேங்களா? சோ அதான் அடுத்தது. இப்ப வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி எங்க வரும்னு கொடுத்திருக்காங்க. இது ஆல்ரெடி சொன்னதான், நேர்கூற்றுகளின் செயலில் நேர்கூற்றுகளிலும், நேர்கூற்றுனா ஒருத்தர் சொன்னாங்க இதை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இந்த இரட்டை மேற்கோள் குறி போடணும். இப்ப இந்த இடத்துல கூட்டத்தின் தலைவர் சொல்றாரு, என்ன அறிவிக்கிறாரு, இவர் தான் சொல்றாரு. இவர் சொன்னது அப்படியே தான் சொல்றாங்க. இவர் சொன்னது என்ன சொன்னாரு, அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். அப்ப அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லிட்டு என்று அறிவித்தார்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அவர் சொன்னதை மாத்திலாம் சொல்லல, அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை மாறாம அடி மாறாம அப்படியே சொல்லிட்டு என்று அறிவித்தார்னு முடிச்சிட்டாங்களா. சோ அப்ப அந்த மாதிரி நேர்கூற்று வரக்கூடிய இடங்கள்ல மேற்கோள் குறிகளானது இடம்பெற வேண்டும். இது ஒண்ணு. அடுத்து செயலுடைய அடிகள் கொடுக்குறாங்க. ஒரு செயல் கொடுத்துட்டு இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்போம். இப்ப நம்மளே கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம்ல, பிஏ புக்லயே வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க, ஆர் நீங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச்ல இது பண்ணிருப்பீங்க. சோ அப்பெல்லாம் நீங்க தமிழ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் மென்ஷன் பண்ணி எச்சம் என்னன்னு கேட்கலாம், வினை எச்சமா பேரெச்சமா இலக்கண குறிப்பு தருங்கன்னு கேட்கலாம், இல்லைன்னா இந்த பாடல் அடிகளின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு பாடல் அடிகளை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல, அதாவது ஒரு செயலை மென்ஷன் பண்ணும்போது இரட்டை மேற்கோள் குறி போட்டு அந்த இரட்டை மேற்கோள் குறிக்குள்ளதான் அந்த ஒட்டுமொத்த பாடலும் இருக்கணும். ஓகேங்களா? போட்டுட்டுதான் இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? அடுத்தது பொன்மொழிகள்.
ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் இந்த இரட்டை மேற்கோள் குறிக்குள்ளதான் இந்த பொன்மொழிகள் இடம்பெற வேண்டும். ஓகேங்களா, புரிஞ்சா? அப்ப இந்த இடங்களில் பயன்படுத்த வேண்டும். இப்ப இங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க, திருவிகா. இதுல திருவிகாங்கிறது ஒரு சொற்குறுக்கம். திருவாரூர் விருதாச்சலத்தின் மகனார் கல்யாண சுந்தரார். அப்ப திருவிக்கா சொற்குறுக்கம்னால புள்ளி வச்சிடணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்தது இவர் என்ன சொல்றாரு, மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் அப்படின்றமா. சோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள், அதுதான் அவர் சொன்னது. அப்ப அவருடைய கூற்று என்னவோ அது இரட்டை மேற்கோள்குள்ளே குறிக்குள்ள வந்துடணும். அப்ப நேர்கூற்று அந்த இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வந்துருச்சா? அப்போ இரட்டை மேற்கோள் குறி வருதுனாவே அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிடணும், ஒரு கமா போட்டுறணும். போட்டாச்சு. அடுத்து இதுல இன்னொரு விஷயம், தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள்ன்றா. இப்ப தமிழ் காவியங்களை தான் படிக்க சொல்றாங்க, இத படிச்சுட்டு தான் இன்பத்தை நுகருங்கள்ன்றாங்க. இந்த இடத்துல தமிழ் காவியங்களை படித்து இன்பம் நுகருங்கள்னா இந்த இடத்துல கமா வந்திருக்கணும். ஏன்னா படித்து வந்தான் படித்து சென்றான் அப்படின்னு வந்துடும். ஒரு வினை எச்சமா வந்திருந்துச்சுன்னா இந்த இடத்துல கமா போட்டு இருக்கணும். ஆனா இதே எழுவாயை கொண்டுதான் அடுத்த லைன், தமிழ் காவியங்களை படியுங்கள் அதன் மூலமாக இன்பத்தை நுகருங்கள் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல அரைப்புள்ளியானது வர வேண்டும். ஓகேங்களா, புரியுதா நான் சொல்றதுக்கான மீனிங்? தமிழ் காவியங்களை படியுங்கள், முடிஞ்சிருச்சு சென்டென்ஸ். மறுபடியும் இன்பங்களை நுகருங்கள். அப்ப ஒரு சென்டென்ஸ்க்கு நடுவுலயே ஒரு வினை முற்று பெற்று விட்டது. சோ இந்த மாதிரி முற்று பெற்று விட்டதுன்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு எழுவாய் தோன்றி இன்னொரு இது சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே. ஆனா இந்த இடத்துல மறுபடியும் இன்பம் நுகருங்கள்ன்றோம். அப்ப எதன் மூலமாக? இந்த தமிழ் காவியங்களை படிப்பதனால் இன்பத்தை நுகருங்கள் அர்த்தம். அப்ப இதே எழுவாய்க்கு தான் இது வருது. அப்ப ஒரே எழுவாய் அடுத்தடுத்த தொடர்களுக்கு ஆகி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அரைப்புள்ளியானது இட வேண்டும். ஓகேங்களா, இதே இந்த இடத்துல தமிழ் காவியங்களை படித்து இன்பம் நுகருங்கள்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன வந்திருக்கணும், கமா போட்டிருக்கணும். ஏன்னா படித்துங்கிறது என்னது, ஒரு பெயரச்சம். படித்துங்கிறது பெயரச்சமா இருக்கும். அப்ப தமிழ் காவியங்களை படித்து இன்பம் நுகரங்கள் அப்படின்னா வினையச்சம்ங்க, மன்னிச்சுங்க. சோ அப்ப வினையச்சம் வந்துருச்சுன்னா கமா தான் போட்டிருக்கணும். ஆனா இங்க வினை முற்று வந்ததுனால ஒரு பர்டிகுலரா ஒரே ஒரு சென்டென்ஸா மாறிடுச்சு, இது இன்னொரு சென்டென்ஸா மாறிடுச்சுங்கும் போது இந்த இடத்துல அரைப்புள்ளியானது போடுறோம். ஓகேவா? சோ இப்போ இங்க நிறுத்தற் குறியீடுகள் நம்மள ஃபில் பண்ண சொல்றாங்க. பண்ணுமா, பூக்கள் நிறைந்த இடம் எது, சோழையாகும். அப்ப பூக்கள் நிறைந்த இடம் சோலை, வெறும் ஒரே ஒரு புள்ளிதான், அவ்வளவுதான். ஓகேங்களா, இங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். அப்ப சோலைக்கு இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. நான் ஆல்ரெடி சொன்னேன், என்ற, என்னும், என்பது அந்த மாதிரி எல்லாம் சொன்னாதான் ஒரு எழுத்தை விளக்குறோம்னு அர்த்தம். அதாவது ஒரு சொல்ல நம்ம விளக்கி சொல்றோம்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ அப்படி இந்த இடத்துல எல்லாம் சொல்ல பூக்கள் நிறைந்த இடம் சோலைன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். சோலை என்பது அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க போட்டுக்கணும். ஓகேங்களா, சோ அதனால இந்த இடத்துல எந்த ஒரு மேற்கோள் குறிகளும் வராது. டைரக்டா புல் ஸ்டாப் வச்சா முடிஞ்சு. அடுத்தது திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அதாவது திருக்குறளை பகுத்திருக்காங்க, எப்படி மூன்றா பகுத்திருக்காங்க. அந்த மூன்றுங்கிறது என்னும் பெயர்ல வந்துருச்சு, எண்கள்ல வந்துருச்சு. அப்ப எண்கள்ல வருதுன்னா அந்த எந்த மூன்றோ அதுக்கு நடுவுல கமா போடணும். ஓகேங்களா, சோ அதான் நம்ம பார்த்தோம். கார்புள்ளியில நீங்க என்ன சொல்லிருக்காங்க, பொருட்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி போட வேண்டும். அப்ப முப்பாலாக பிரிச்சிருக்காங்க. அப்ப அந்த எண்றோம், என்னென்ன பால், முதல் பால் என்னது, அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால் அப்படின்னு என்றோமா. சோ அப்ப அந்த இடங்கள்ல நம்ம கமா போடணும். அப்ப திருக்குறள் இதைத்தான் என்றோம். எப்படி பிரிச்சிருக்காங்க, அறம் பொருள் இன்பம், இந்த மூன்று மட்டும்தான். ஓகேங்களா, இந்த இடத்துல கமா போட்டு விட்டுறாதீங்க. அப்படி போட்டீங்கன்னா திருக்குறளே ஒரு பால் நாய் போயிடும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி இல்ல. அப்ப முப்பால் பகுப்புன்ட்டாங்க. அப்ப முப்பால் பகுப்பு அப்படிங்கும் போது இந்த முப்பால்ங்கிறது எது, அறம் பொருள் இன்பம் தான். அப்ப இந்த இடத்துல இதுதான் எண்ணு பொருள்ல வருது. அப்ப இதுக்கு மட்டும் கமா போட்டுட்டு கடைசியில ஒரு புள்ளி வச்சிடணும். ஓகேங்களா, சோ அப்ப அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்த இடத்துல மேற்கோள் குறி வராது. ஏன்னா இந்த இடத்துல தனித்தனியா நம்ம இது கார்புள்ளி கமா யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அடுத்தது தமிழ் மொழி செம்மையானது, வலிமையானது, இளமையானது. இதுல நிறைய பேரோட கருத்தோட நான் முரண்படுறேன். அதுக்கான ரீசனையும் நான் சொல்றேன். ஓகேங்களா, நிறைய பேர் இந்த தொடருக்கு வந்து எப்படி எழுதுவாங்கன்னா தமிழ் மொழி செம்மையானது ஒரு கமா, வலிமையானது ஒரு கமா, அடுத்தது இனிமையானது, அவ்வளவுதான் கமா அப்படின்பீங்க. செம்மையானது அப்படின்னா முற்று பெற்றுச்சா அப்படின்னா முற்று பெற்றுச்சு. ஓகேங்களா, வலிமையானது முற்று பெற்றுருச்சானா முற்று பெற்றுருச்சு. வலிமையானதுன்னு சொன்ன கூட உங்களுக்கு பொருள் புரியுது தானே. வலிமை அப்படின்னு சொல்லியிருந்தா வேற, ஆனா வலிமையானது, இளமையானது, செம்மையானது அப்படிங்கும்போது பொருள் முற்று பெற்றுருச்சு. அடுத்தது இதுல தமிழ் மொழிங்கிற இந்த எழுவாய் தான் செம்மையானது, தமிழ் மொழி வலிமையானது, தமிழ் மொழி இளமையானது அப்படின்னு தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அப்போ ஒரே எழுவாய்.
பல அடுத்தடுத்த தொடர்கள்ல இடம்பெறுது அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இதை கொண்டு போகணும். அப்ப இந்த இடத்துல கமா போடக்கூடாது, அரை புள்ளி போட வேண்டும். அதாவது இப்படித்தான் போடணுமே தவிர இப்படி மட்டும் போடக்கூடாது. இதுதான் சரியானது. ஏன்னா தமிழ் மொழிங்கிற இதுதான் செம்மையானது, தமிழ் மொழி வலிமையானது, தமிழ் மொழி இளமையானது. அப்ப ஒரே எழுவாய் தான் இங்க இருக்கு. அந்த ஒரே எழுவாயை அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்கள்ல நம்ம அரை புள்ளித்தான் இட வேண்டும். ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் போடணும், கார் புள்ளி போட்டக்கூடாது, கமா போட்டக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். அப்ப இது ஒரு கூற்று. சோ இந்த கூற்றுல என்று கேட்டான்னு வந்துருச்சு, என்றுன்னு வந்துருச்சா, அதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இருக்கா, அந்த சென்டென்ஸ்க்கு கண்டிப்பா இரட்டை மேற்கோள் குறி வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப யார் கேக்குறா, யார் இது, யார் இந்த என்ன யார் கேட்டான், அதான் என்று கேட்டான்றம்ல, கேட்டான், யார் கேட்டான், கபிலன் தானே கேட்டான். அப்ப கபிலன் கேக்குறான், என்ன கேக்குறான், அவன் என்ன கேக்குறான்னா அந்த மொத்தமும் அந்த மேற்கோள் குறிக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? அவன் கேட்டாங்கிறாங்கல்ல, அப்ப என்னத்தை கேட்டானோ அது ஒட்டு மொத்தமும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட்டத்தின் தலைவர் அறிவிக்கிறார், அவர் என்னத்தை அறிவிச்சாரோ அது மட்டும் மேற்கோள் குறிக்குள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இங்க அவன் கேக்குறான், என்ன கேக்குறான், தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமாங்கிறது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வந்துடணும். ஓகேங்களா? இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள முன்னாடி என்ன பண்ணிடணும், கமா போட்டுருணும். அப்ப கபிலன், யார் இதை கேட்டாங்க, கபிலன் தானே கேட்டான். இப்ப கபிலனுக்கு பக்கத்துல கமா, அதாவது யாரு கேக்குறாங்களோ அவங்களோட ஒரு கமா போட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது இரட்டை மேற்கோள்களை கொண்டு வந்துடும். அடுத்து இங்க இன்னொரு விஷயமும் இருக்கு, என்னன்னா தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா, இது ஒரு வினா வாக்கியம். வினா வாக்கியம் வந்தாலே அந்த வாக்கியத்துல என்ன பண்ணிடணும், ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கணும். அப்ப இரட்டை மேற்கோள் குறி அந்த வினா வாக்கியம் முடியுது, அதுக்கப்புறம் இப்படி வரணும். ஓகேங்களா? சோ அடுத்தது கடைசியா ஒரு புல் ஸ்டாப், இந்த இடத்துல கபிலன் முன்னாடி. ஓகேங்களா? இங்கே அதுதான் கூட்டத்தின் தலைவர், யார் அறிவிக்கிறாங்க, கூட்டத்தின் தலைவர். அப்ப இந்த இடத்துல ஒரு கமா போட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன அறிவிச்சாரோ அதை மேற்கோள் குறிக்குள்ள போட்டுருங்க. இதுல தலைப்பில்லைங்கிற தலைப்புல பேசுறாருங்கிறாங்க, அப்ப ஒரு பர்டிகுலர் ஒரு சொல்ல பத்தி மென்ஷன் பண்றாங்க, அப்ப அதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி இடணும். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்தது, திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. இதுல திருவிக்கா சொற்குறுக்கம், அப்ப புல் ஸ்டாப் எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல், அவர் ஒரு நூல் எழுதுறாரு, அந்த நூல் தான் புகழ் பெற்றது. அந்த நூல் என்ன நூல், என்னும் அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த நூல் என்னது, பெண்ணின் பெருமை. அப்ப ஒரு நூலின் பெயரை குறிப்பிடும் போது ஒற்றை மேற்கோள் குறியானது இடம்பெற வேண்டும். ஓகேங்களா? சோ இங்க இந்த இடத்துல கிளியரா பாத்துக்கோங்க, நேர்கூற்றுலதான் இரட்டை மேற்கோள் குறி, செய்தியில அடிகள் கொடுக்குறாங்கன்னா அப்ப இரட்டை மேற்கோள் குறி, பொன்மொழிகள் சொல்றாங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி. அதுவே ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தையோ விளக்குறாங்க, அல்லது ஒரு நூலை விளக்கி சொல்றாங்க, ஒரு நூல் பத்தி பேசுறாங்க, ஒரு தலைப்பை பத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா ஒற்றை மேற்கோள் குறி தான் போடணும். இப்ப இந்த நூலோட பேர் வந்து சின்னதா இருக்கு, பெண்ணின் பெருமை, ரெண்டே வார்த்தையில அமைஞ்சிருச்சு. இப்ப இதுல ஏன் இதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இங்க உங்களுக்கு டெபினிஷன் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, தனிச்சொல்லோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது அப்படின்ட்டாங்க. சோ அப்படிங்கும் போது ஒரு சொல் வந்து மட்டும் இருந்தா ஒற்றை மேற்கோள் குறிப்பொன்னு நிறைய பேர் நினைச்சுக்குவீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சொல் மட்டும் விளக்குனாலோ அல்லது ஒரு எழுத்து விளக்குனாலும் ஒற்றை மேற்கோள் குறிதான். அதே ஒரு இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஒரு பர்டிகுலரா ஒரு வேர்டை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, அல்லது இன்னொரு கூற்றை மென்ஷன் பண்றாங்க, இந்த கூற்றுக்குள்ள ஒரு கூற்றை மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கும் போது ஒற்றை மேற்கோள் குறி போடணும். அதே மாதிரி ஒரு நூலை பத்தி பேசுறாங்க, ஒரு தலைப்பை பத்தி பேசுறாங்க, தலைப்புங்கிறது எப்பவுமே ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தை எல்லாம் அமையாது. இப்ப விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற வீரர்கள் என்னும் தலைப்பில் பேசுறாங்க அப்படின்றாங்க, அப்ப விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற வீரர்கள், அப்ப 4 வார்த்தை ஆயிடுச்சு, 4 வார்த்தையை சேர்த்து ஒரே தலைப்பு தான். அப்ப அந்த ஒரே தலைப்பு அப்படிங்கறதுனால அது ஒரு நூலினுடைய பெயரோ அல்லது ஒரு தலைப்பினோட பெயரோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒற்றை மேற்கோள் குறிதான் போடணும். அது ஒரு தொடர் கிடையாது, ஒரு நேம், ஜஸ்ட் அ நேம். ஓகேங்களா? அந்த இடத்துல அந்த ஒட்டுமொத்த வார்த்தைகளையும் சேர்த்து இட்ஸ் ஜஸ்ட் அ டைட்டில் ஆஃப் அ எஸ்ஸே அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருங்கல இது பண்ணும். அடுத்தது இங்க பின்வரும் பத்தியில் உரிய இடங்களை நிறுத்தல் குறியிடுக. நூல் பழக்கல் என்பர் பெரியோர், அப்ப பெரியோர் இங்க முடிஞ்சிருச்சு, அப்ப புல் ஸ்டாப். இங்க நூல் பழக்கல், அவங்க என்ன சொல்றாங்க, நூற்கள் பல கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த கூற்று மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல வருது. ஓகேங்களா? அடுத்தது, அறிவை வளர்க்கும் நூல்களை அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா, கொஸ்டின் மார்க், முடியாது. அப்ப நூலகங்கள் இக்குறையை நீக்க உதவுகின்றன. சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, புல் ஸ்டாப். பல்வேறு துறைகளை சேர்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகம் ஆகும், புல் ஸ்டாப். நூலகத்தின் வகைகள் ஆவன. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுனா இந்த
முக்கார் புள்ளியிட வேண்டும். அதாவது இது ஏன்னா ஒன்றனை விரித்து சொல்றீங்க அப்படின்னாலே, இப்ப முத்தமிழ் அப்படின்னா இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் வரோம்ல. அப்போ அந்த இடத்துல விரித்து சொல்லும் பொழுது இந்த இடத்துல இது பண்றோம்ல, அதே மாதிரி இங்கேயும் சொல்லும். அப்போ நூலகத்தின் வகைகள் அப்படின்னு இருந்திருந்தா இந்த இடத்துல நீங்க போட்டுக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, வகைகள் ஆவணன்னு வந்துச்சா, அதனால இந்த இடத்துல நான் புள்ளி வைக்காம இருக்கு. புரியுதுங்களா? அப்ப முக்கார் புள்ளி போட்டிருக்கணும் தான். இதுவே நூலகத்தின் வகைகள் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல முக்கார் புள்ளி போட்டு அடுத்தடுத்து என்னென்ன அப்படிங்கறத நம்ம கொடுத்திருக்கணும். ஆனா இங்க வகைகள் அப்படின்ட்டாங்க. அதனால இந்த இடத்துல நீங்க போடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து என்றாங்க மைய நூலகம், மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம்னு. அப்ப இந்த இடத்துல எல்லாத்துலயும் கமா போட்டுரும். கடைசியா ஒரு நூலகத்துக்கு புல் ஸ்டாப் வச்சாச்சு. அடுத்தது, எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றார் நேரு. அப்ப நேரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அவர் சொன்ன அப்படியே அந்த கூற்று, அதுதான் நேர்கூற்று. அந்த கூற்றுக்கு மொத்தமா என்ன பண்ணிடணும், இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள கொண்டு வந்துடணும். அப்ப எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன். அப்ப அது எந்த இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வந்துடணும். என்றார் நேரு. அப்ப புல் ஸ்டாப். அடுத்தது, ஆகவே இந்த மாதிரி ஒரு தொடர் முடிஞ்சு அதுக்கடுத்து ஆகவே, அதனால், எனில், ஏனென்றால் அப்படின்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு கமா போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? கமா போட்டுவிட்டு நூலகத்தின் பயன் அறிவோம் அப்படின்றோம். இது வந்து ஒரு ஆகவே நூலகத்தின் பயனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றோம். அப்ப இந்த இடத்துல ஒரு உணர்ச்சி வருது. அதனால இந்த இடத்துல ஒரு வியப்புக்குறி. அறிவு வளம் பெறுவோம். அதாவது இந்த இடத்துல சொல்றோம், நம்ம என்ன பண்ணோம், நூலகத்துடைய பயனறிவோம், அறிவு வளர்ச்சி பெறுவோம் அப்படின்றமா. சோ இது எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுல இருந்து பொருளை நம்ம உணர்ந்துட்டு அதை நம்ம சொல்றோம். அப்ப நம்ம இனிமேட்டு என்ன பண்ணோம், படிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்றமா. அந்த இடத்துல உணர்ச்சி பொங்குதுல, அதனால இந்த இடத்துல என்ன பண்ணா வியப்புக்குறியானது போடுது. புரியுதுங்களா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இது நம்மளுடைய புக்ல இருக்கு, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கானா இல்லதான். ஆனா பத்தியை படித்து பொருள் எழுதுகன்னு கேட்பாங்க. சோ அதற்காக பத்தியை படிக்கும் பொழுது இந்த விளம்பரத்தையும் நம்ம படிச்சுட்டு இதுல இருந்து நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி அமையட்டும். எந்த நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது? இந்த இடத்துல சொல்லிருப்பாங்க பாருங்க, மாபெரும் புத்தக கண்காட்சி நடக்குது. எதை முன்னிட்டு? உலக புத்தக நாளை முன்னிட்டு. அப்போ உலக புத்தக நாளை முன்னிட்டு தான் மாபெரும் கண்காட்சியானது நடக்குது. அடுத்தது, புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறதுங்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல பிளேஸ் எங்கேயாவது கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. எங்க கொடுத்திருக்காங்க? இங்க கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க பாருங்க, ராயப்பேட்டை OMC மைதானம் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப அங்கதான் நடக்குது. அடுத்தது, புத்தக காட்சி எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது? இங்கே போட்டிருக்காங்க, ஏப்ரல் 13 இருந்து 23 முடிய. எத்தனை நாள்? 11 நாட்கள் நடக்கிறது. புத்தக கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க நுழைவு என்ன பண்ணிருக்காங்க, அனுமதி இலவசம்ட்டாங்க. அப்ப நுழைவு கட்டணம் இல்லை. புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகை யாது? எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, 10% கழிவுனா டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? அப்ப 10% சலுகை வந்து கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், மொழியோடு விளையாடுவோம் பகுதியில நம்ம கலைச்சொற்கள் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். பஞ்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற்குறி, ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னா அணிகலன், டேலண்ட் திறமை, டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, அவேர்னஸ் விழிப்புணர்வு, ரீஃபார்ம் சீர்திருத்தம். இந்த ரெண்டும் அடிக்கடி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? அதனால தெளிவா பாத்துக்கோங்க. இப்போ நிறுத்தற்குறி பகுதியிலயோ அல்லது வேற்றுமை பகுதியிலேயோ, வேற்றுமை தொடர்கள் பகுதியிலேயோ, 2ஆம் வேற்றுமை 3ஆம் வேற்றுமை பகுதியிலேயோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 6th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 பார்த்தாச்சு. 7thலயும் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 இதுல மொத்தமா ஒரு 9 இயல்கள் பார்த்திருக்கோம். இதுல ஒரு 9 இயல்கள் பார்த்தாச்சு. அடுத்தது 8th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 இதெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோல வந்திருக்கும். இதுல ஒரு 3 இயல்கள் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 21 இயல்கள் நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 22வது இயல் 8th ஸ்டாண்டர்ட்ல 4th இயல் பார்த்திருக்கோம். அடுத்த வகுப்புல 5th 6th பாத்திரலாம். ஏன்னா 5th வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதுக்கு தனியா ஒரு செப்பரேட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்திருக்கோம். ஆனா மொழித்திறன் பயிற்சி நம்ம என்ன பார்க்கல. பட் தொகைநிலை தொகாநிலை அப்படிங்கிறது இது வந்து நம்ம பார்க்கணும். 5th பார்க்கல, 6th 7th பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், இயல் 6ல வந்து உங்களுக்கு இலக்கண பகுதியா எதை பத்தி கொடுத்திருப்பாங்கன்னா புணர்ச்சியை பத்தி கொடுத்திருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட் புணர்ச்சி வகுப்பு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் கிளாஸஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல போட்டாச்சு. அப்ப இயல் 6ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதே மாதிரி வல்லின மிகுமிடம் மிகாயிடம்னு சொல்லிட்டு இதை வந்து சந்திப்பிலை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஆல்ரெடி ஒரு இதே சேம் டிஎன்பிஎஸ்சி 2025
நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் கிளாஸஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி இதையும் கொடுத்தாச்சு. அப்ப இயல் 6, 7 பார்த்தாச்சு. ஆல்ரெடி 1, 2, 3 பார்த்தாச்சு. இன்னைக்கு 4 பார்த்தாச்சு. இன்னும் 5, 8, 9 தான் நம்ம பார்க்கணும். ஆனா இந்த 5லயும் 6, 7ல வந்துட்டு இன்னும் மொழித்திறன் பயிற்சி எல்லாம் பார்க்கலாம். சோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதிகள் உங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற ஒரு பிளேலிஸ்டே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஆனா நான் இப்ப சொன்னேன்ல இந்த வல்லினம், மிகுமிடம், மிகா இடம், புணர்ச்சி விதிகள் அதெல்லாம் வந்துட்டு வேற ஒரு பிளேலிஸ்ட். அது வந்து டிஎன்பிஎஸ்சி 2025 டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் அப்படின்னு இருக்கு. அதுல இருக்கும். ஆனா இது வந்து இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியில இருக்கும். ஓகேங்களா? சோ இன்றைய வகுப்புல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். For more videos, stay tuned with us. Thank you.